எடிட்டிங்னா ஜஸ்ட் கிளிப்ஸ் கட் பண்ணுறது இல்லை, இட்ஸ் அபவுட் கண்ட்ரோலிங் எமோஷன்ஸ். ஆடியன்ஸ் என்ன ஃபீல் பண்ணுங்கிறத டிசைட் பண்ணுறது தான் ரியல் எடிட்டிங். இந்த சீரீஸில் நான் ஆல்ரெடி DaVinci Resolveோட பேசிக்ஸ்லேருந்து எடிட் பேஜ் வரைக்கும் எல்லாத்தையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா ஜஸ்ட் டுட்டோரியல் வீடியோஸ் மட்டும் பார்த்து யாராலையும் நல்ல எடிட்டர் ஆக முடியாது. யூ பிகம் an editor only when you start practicing it. இந்த வீடியோவில் யூ ஆர் நாட் கோயிங் டு வாட்ச் மீ எடிட், யூ ஆர் கோயிங் டு எடிட் அலாங் வித் மீ. நான் யூஸ் பண்ணுற அசர்ட்ஸ், நான் ஃபாலோ பண்ணுற ஒர்க் ஃப்ளோ, நான் ஆர்கனைஸ் பண்ணுற சிஸ்டம் எல்லாத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நாட் ஜஸ்ட் எஃபெக்ட்ஸ், நாட் ஜஸ்ட் ட்ரான்சிஷன்ஸ், பட் த திங்கிங் ப்ராசஸ் ஆஃப் அன் எடிட்டர். ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், ஸ்கிப் பண்ணாதீங்க, ஜஸ்ட் வீடியோ மட்டும் பார்த்துட்டு இருக்காதீங்க. கம் சிட் வித் மீ, ஓப்பன் DaVinci Resolve, let's build your editing foundation properly. இன்னையிலேருந்து you are not just learning a software, you are an editor. So ஆரம்பிக்கலாமா? To start with, டேரக்டாக DaVinci Resolve குள்ள போகாமல் we are going to follow some basic disciplines. ஓகேங்களா? ஒரு எடிட்டராக ஒரு பேசிக் விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியதுன்னா ஆர்கனைசிங் யோர் அசர்ட்ஸ். நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஒரு விஷயமா ஆகட்டும் அதை ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ அ லாட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன், DaVinci Resolveன்னு. ஸோ நான் மேக் சிஸ்டம் யூஸ் பண்ணுறேன். ஸோ விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அங்கே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க, வேறவர் உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் லொக்கேஷனில். அந்த ஃபோல்டருக்குள்ளே நான் இப்போ வந்து 2 ஆஸ்பெக்ட்ஸாக பிரிக்க போகிறேன், 2 டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்ஸை க்ரியேட் பண்ண போகிறேன். ஒன்று வந்து அசர்ட்ஸ், இன்னொன்று எலிமெண்ட்ஸ். திஸ் இஸ் ஜஸ்ட் மை மெத்தட் ஆஃப் டூயிங் திங்ஸ். நீங்கள் ஆல்ரெடி ஒரு எடிட்டர், நான் ஆல்ரெடி ஃபைல்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி தான் வச்சுப்பேன்னிங்கன்னா இந்த சாப்டரை நீங்கள் ஸ்கிப் பண்ணி அடுத்த சாப்டருக்கு வந்து மூவ் பண்ணிக்கலாம். இஃப் நாட் யூ கேன் ஃபாலோ திஸ் ஒன். இப்போ அசர்ட்ஸ் நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, நீங்கள் DaVinci Resolveோட டைம்லைனில் யூஸ் பண்ணுற விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் பேக்ரவுண்ட்ஸ், SFX, ஓவர்லேஸ், க்ரீன் ஸ்க்ரீன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் அசர்ட்ஸ்குள்ளே வச்சுருப்பேன். எலிமெண்ட்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னா லட்ஸ், ட்ரான்சிஷன்ஸ், ப்ளக்இன்ஸ், மேக்ரோஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் சாஃப்ட்வேர்க்குள்ளே யூஸ் பண்ணுவீங்க. அதெல்லாம் வந்து எலிமெண்ட்ஸ்குள்ளே நான் சேவ் பண்ணுவேன். ஸோ நீங்களும் அதே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ அசர்ட்ஸ்குள்ளே போயிட்டு 4 சப் ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். க்ரீன் ஸ்க்ரீன், ஓவர்லேஸ், SFX, மியூசிக். ஸோ 4 ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி எலிமெண்ட்ஸ்குள்ளே போயிட்டு மேக்ரோனா என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஃபியூஷன் பேஜ் வரப்போ. லட்ஸ், plugins, transitions, effects. ஸோ இப்போ நம்ம ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம், அதுக்குள்ளே போட வேண்டிய விஷயங்கள்லாம் தேவை இல்லையா? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன்னு. ஸோ எஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த அசர்ட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்கும். பட் ஒரு சின்ன விஷயம், அது எல்லாமே பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடாக இருக்கும். ஸோ என் கூட சேர்ந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக எடிட் பண்ணி நான் சொல்கிற விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பில் ஒவ்வொரு ஃபைலோட பாஸ்வேர்டு வந்து நான் ரிவீல் பண்ணிகிட்டே வருவேன். நீங்கள் வந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். பட் இதுக்குள்ளே ஃபைல்ஸை காப்பி பண்ணுறப்போ ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். அது என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் இந்த ஃபோல்டர் லெஃப்ட்டு மூவ் பண்ணி வச்சுட்டு நான் ஆல்ரெடி ஒரு அசர்ட்ஸ் வச்சுருப்பேன் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சேம் அசர்ட்ஸை வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். SFXன்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன், மியூசிக் வச்சுருக்கேன், டெம்ப்ளேட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த SFX ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ SFX வச்சுருக்கேன். ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 50-60 SFX வச்சுருக்கேன். ஸோ இந்த SFXலாம் நான் அஃப்கோர்ஸ் யூடியூப்லேருந்தோ இல்லை வேறு எங்கேருந்தோ டவுன்லோட் பண்ணது தான். பட் டவுன்லோட் பண்ணுறப்போ ஒரு பர்டிகுலர் நேமிங்கில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஊஷ் சவுண்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் நேம்ஸில் இருக்கும். ஊஷ் மட்டுமே ஒரு 4 இத்தனை ஊஷ் இருக்குது பார்த்தீங்களா, டிஃப்ரெண்ட் நேம்ஸில் இருக்கும். பட் இது எல்லாத்தையுமே நான் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ண உடனே லிசன் பண்ணிவிட்டு எனக்கு புரிகிற பாஷையில் பேரை மாற்றி வச்சுப்பேன். ஸோ நான் இப்போ வந்து ஊஷ் அல்ட்ரா ஃபாஸ்ட்னு வச்சுருக்கேன் அப்படின்னா இது வந்து அப்படி முடிஞ்சிடும். இதை லிசன் பண்ணி பாருங்களேன், அப்படியே
அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. புஷ் எக்ஸ்டெண்ட்னு வச்சுருக்கேன். ஸோ எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகுது பாருங்கள். ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றும் நான் லிசன் பண்ணி எனக்கு புரிகிற பாஷையில் நேமிங் கன்வென்ஷன் பண்ணி இந்த ஃபோல்டரில் வச்சுருக்கேன். இதே விஷயத்த நீங்களும் பண்ணணும். ஸோ இப்போது எனக்கு புரிஞ்ச பாஷையில் நான் வச்சுருக்கேன் இல்லையா, இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் சரி, ஒவ்வொரு சவுண்ட் எஃபெக்ட்ஸையும் நீங்கள் லிசன் பண்ணி உங்களுக்கு புரிகிற வேர்ட்ஸில் அதை ரீநேம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு எடிட்டராக நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணுறப்போ டக்குன்னு உங்களால் சர்ச் பண்ணி எடிட் பண்ண முடியும். திஸ் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ வித் டைம். ஸோ எடிட்டராக டைம் ரொம்ப முக்கியம். சர்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியும், நான் இந்த பேரில் தான் சேவ் பண்ணேன், அதை டைப் பண்ணால் வந்து வந்துடும் அப்படின்னு தெரியும். ஓவர்லேஸ். ஸோ இங்கே வந்து ஃபயர் பர்ன் ஓவர்லேஸ், பீப்பு, ஃபயர் பர்ன், இந்த மாதிரி நிறைய ஓவர்லேஸ் வச்சுருக்கேன். இதெல்லாம் ஓவர்லேஸ் ஃபோல்டரில் வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி சில அசர்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அது எல்லாத்தையும் இந்த ஒரு ஃபோல்டர்ஸ்குள்ளே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பேசிக்காக ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய க்ரீன் ஸ்க்ரீன் வச்சுருக்கேன். மணி ஃபாலிங் 2000. ஸோ 2000 rupees மணி வந்து ஃபாலோ ஆகிற மாதிரி இந்த க்ரீன் ஸ்க்ரீன் இருக்குது. இது ஆக்சுவலி இந்த நேமில் வந்திருக்காது. நான் யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணுறப்போ அந்த யூடியூப் டவுன்லோடர் அப்படின்னு ஒரு நேம் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த விஷயத்துக்காக எதை டவுன்லோட் பண்ணாலும் சரி, அது ஃப்யூச்சரில் யூஸ் ஆக போகுதுன்னா கண்டிப்பாக அது உங்களோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரில் கொண்டு வந்து அதோட நேமிங் கன்வென்ஷனை மாற்றி உங்களுக்கு புரிகிற மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. திஸ் வில் ரியலி ஹெல்ப் யூ அலாட். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஆர்கனைசிங் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் இதே ஃபோல்டர்ஸை க்ரியேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம DaVinci Resolve 2ல ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இன்கேஸ் நீங்கள் DaVinci Resolve இன்னும் இன்ஸ்டால் பண்ணலன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஹவு டு இன்ஸ்டால் DaVinci Resolveன்னு. இங்கே பாப்பப் ஆகும், இங்கேயோ பாப்பப் ஆகும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் ஓப்பன் DaVinci Resolve. ஸோ இப்போ DaVinci Resolve ஓப்பன் பண்ணியாச்சு. நாம் இப்போது ஒரு நியூ ப்ராஜெக்ட் லைப்ரரியை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து கீழே ஆட் ப்ராஜெக்ட் லைப்ரரின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். நேம் வந்து ப்ராஜெக்ட்ஸ். என்னோட எல்லா ப்ராஜெக்ட்ஸும் இந்த ப்ராஜெக்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே வைக்க போகிறேன். இதோட லொக்கேஷன் எங்கேன்னா, நம்ம இப்போ க்ரியேட் பண்ணோம் இல்லையா ஒரு ஃபோல்டர், அந்த ஃபோல்டருக்குள்ளேயே இந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் க்ரியேட் கொடுக்குறேன். இது வந்து நான் என்னோடய ஹார்ட் டிஸ்கில் க்ரியேட் பண்ணுறதுனால இது வந்து அவ்வளோ சேஃப் கிடையாது, மேபி கரப்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லுது. பட் பரவாயில்ல, நான் இப்போதைக்கு ஜஸ்ட் இந்த வீடியோக்காக க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ப்ராஜெக்ட்ஸ்னு ஒரு லைப்ரரி க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிசால்வ் ப்ராஜெக்ட் லைப்ரரி, ரிசால்வ் ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த இடத்துல தான் நம்ம வந்து சேவ் ஆகும், இந்த லைப்ரரியோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே. ஸோ இங்கே வந்து ஒரு அன்டைட்டில்டு ப்ராஜெக்ட் இருக்குது. நான் இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வீடியோக்கான ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம் நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. அது கிடையாது. we are going to create a template. ஸோ டெம்ப்ளேட்னா ஒவ்வொரு தடவை நீங்கள் DaVinci Resolve யூஸ் பண்ணும்போதும் ஒரு சில விஷயங்கள் ஆல்ரெடி அதில் ரெடியாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அதை அப்படியே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவை நீங்கள் இம்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் SFX, க்ரீன் ஸ்க்ரீன், நம்ம இந்த பார்த்தோம் இல்லையா இந்த அசர்ட்ஸ்லாம், இதெல்லாம் ஆல்ரெடி DaVinci Resolveக்குள்ளே இம்போர்ட் ஆகி ரெடியாக இருந்தால் உங்களுக்கு வந்து டைம் சேவ் ஆகுமா. ஸோ அதுக்கான டெம்ப்ளேட்டை தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து 4K டெம்ப்ளேட்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்டில் நான் ஜஸ்ட் ஃபைல் போய்ட்டு ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நான் 4K டெம்ப்ளேட்னு வச்சுருந்தேன். ஸோ அதனால் நான் வந்து 4K அல்ட்ரா ஹெச்டி டைம்லைன் ரெசல்யூஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து மற்றதெல்லாம் ஃப்ரேம் ரேட் உங்களுக்கு தேவை 30 மாற்றணும்னா மாற்றிக்கோங்க. நான் 24 தான் வச்சுக்கிறேன். ஸோ இது மற்றதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் இருக்கிறதே இருக்கட்டும். பட் உங்களுக்கு எதாவது மாற்றணும்னு நினச்சிங்கன்னா மாற்றி சேவ் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு மீடியா பேஜுக்கு போகிறேன். மீடியா பேஜ் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, சவுண்ட் எஃபெக்ட்ஸு, அசர்ட்ஸ் எல்லாம். ஸோ அந்த ஃபோல்டரில் இந்த அசர்ட்ஸ் ஃபோல்டர் இருக்குது இல்லையா, இதில் தான் நமக்கு தேவையான எல்லா அசர்ட்ஸும் இருக்குது. ஸோ இந்த அசர்ட் ஃபோல்டரை நான் அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே லெஃப்ட் சைட் கார்னரில் இந்த மாஸ்டர் பின்குள்ளே போட போகிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃப்ரேம் ரேட் சேஞ்ச் பண்ணணுமான்னு கேட்குது. டோன்ட் சேஞ்ச் கொடுத்துருங்க. ஸோ இங்கே வந்து அசர்ட்ஸ் ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. அந்த ஃபோல்டர் நான் அப்படியே இங்கே தூக்கி போட்டேன். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற ஃபோல்டர்ஸ்லாம் அப்படியே இங்கே க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இங்கே வந்துடும். ஓகேங்களா? இதை தாண்டி நம்மளால் பின்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இங்கே எப்படி ஃபோல்டர்ஸ் வந்து சப் ஃபோல்டர்ஸ் க்ரியேட் ஆகுதோ அதுக்கு பேர் பின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பின்ஸ் நம்மளாவும் ஒரு பேர் வச்சு க்ரியேட் பண்ண முடியும். இல்லை ஸ்மார்ட் பின்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் பின்ஸ்னு இருக்கும்.
அதில் வந்து இப்போ நீங்கள் கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா வீடியோ கிளிப்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோஸையும் சேர்த்து ஒன்றா காட்டிடுச்சு. ஆடியோ ஒன்லினா எல்லா ஆடியோவும் சேர்த்து ஒன்றா காட்டிடுச்சு. டயலாக் மட்டும் இருக்கிற மாதிரி, மியூசிக் மட்டும் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி அதுவே வந்து கேட்டகரைஸ் பண்ணி ஒரு 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 கேட்டகரைசேஷனை க்ரியேட் பண்ணி கொடுக்கறது தான் ஸ்மார்ட் பின்ஸ். அண்ட் இங்கே கீவேர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வச்சு கூட உங்களால் ஃபுட்டேஜஸ் வந்து செப்பரேட்டாக பிரிச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இன்டெப்த்தாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி மீடியா பேஜ்க்காகவே ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதில் ஸ்மார்ட் பின்ஸ், கீவேர்ட்ஸ், மெட்டாடேட்டா எப்படி மேனுவலாக கொடுக்கறது, எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட் வைஸ் இதெல்லாம் மிட் ஷார்ட்ஸ், இதெல்லாம் வைட் ஷார்ட்ஸ், இதெல்லாம் க்ளோஸ்அப் ஷார்ட்ஸ், அந்த மாதிரி ஷார்ட் வைஸ் எப்படி பிரிக்கிறது, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்டு விஷயங்களையும் நான் வந்து அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோட லிங்க் இங்கே கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணுறதுனா செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் டேரெக்டாக எடிட் பேஜுக்கு போனாலும் மீடியா பூலில் இது எல்லாமே ரெடியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் நான் எப்போ DaVinci Resolve ஓப்பன் பண்ணாலும் ரெடியாக இருக்கணும். அதுக்காக நான் இங்கே வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இந்த டெம்ப்ளேட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ஃபைல், எக்ஸ்போர்ட், ப்ராஜெக்ட். எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம அந்த ப்ராஜெக்ட்ஸ் ஃபோல்டர் வச்சுருந்தோம் இல்லையா, DaVinci Resolve DR ப்ராஜெக்ட்ஸ், இந்த DR ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே சேவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிட்டா நான் டேரெக்டாக DaVinci Resolve DR ப்ராஜெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணாலே அங்கே என்னோட டெம்ப்ளேட் ரெடியாக இருக்குது. ஓகேங்களா? நான் DaVinci Resolve ஓப்பன் பண்ணாமல் டேரெக்டாக இந்த டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணிப்பேன். கொடுத்தவொடனே சூஸ் அ யூனிக் ப்ராஜெக்ட் நேம்னு கேட்குது. ஏன்னா அதுக்கு தெரியும் இது ஒரு டெம்ப்ளேட்டுன்னு தெரியுது. ஸோ இப்போ வந்து புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ கோர்ஸ், ஸோ இந்த கோர்ஸ்க்கான வீடியோங்கிறதால DR கோர்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்டோட பேர் வந்து DR கோர்ஸ்ன்னு தான் இருக்குது, டெம்ப்ளேட்னு இல்லை. ஓகேங்களா? 4K டெம்ப்ளேட்னு இல்லை, DR கோர்ஸ்ன்னு தான் இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் மீடியா பூலில் பார்த்தீங்கன்னா எல்லா அசர்ட்ஸும் ரெடியாக இருக்குது. இப்போ மீடியா பூல் போய் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது அந்த ப்ராஜெக்டில் நம்ம வந்து டெம்ப்ளேட்டில் க்ரியேட் பண்ண அசர்ட்ஸ் இல்லையா, அந்த ஃபோல்டர்ஸ்லாம் இங்கே ஆல்ரெடி இம்போர்ட்டடாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவை நீங்கள் வந்து DaVinci Resolve யூஸ் பண்ணும்போதும் இந்த டெம்ப்ளேட்டை டேரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அங்கேயே நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த டெம்ப்ளேட்டையே நீங்கள் டேரெக்டாக எடிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ டேரெக்டாக உங்களுக்கு வந்து மெயின் விஷயம் இம்போர்ட் பண்ண வேண்டியது என்னவாக இருக்கும்னா உங்களோட ஃபுட்டேஜஸ் தான் இருக்கும். மற்றபடி இந்த ஓவர்லேஸு, அசர்ட்ஸு, SFX, ஸ்டாக் வீடியோஸ்லாம் ஆல்ரெடி ப்ராஜெக்டில் ரெடியாக இருக்கும். ஸோ இது ரொம்ப டைம் சேவ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஹவ் வி பில்ட் டெம்ப்ளேட்ஸ் இன் DaVinci Resolve. ஸோ இது வந்து 4Kக்கு மட்டும் நான் பண்ணியிருக்கேன். ஆஸ் அ ப்ராக்டிஸ் நீங்கள் மேபி 1080pக்கும் இல்லை 2K டெம்ப்ளேட்ஸ், இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் நவ் ஆன் whenever you create a DaVinci Resolve project, you don't start from zero. You already have the assets ready. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ஃபுட்டேஜஸ் தரப்போகிறேன், ப்ராக்டிஸ் ஃபுட்டேஜஸ். அதாவது நான் டாக்கிங் ஹெட் வீடியோவாக பேசினது, இந்த கோர்ஸை பற்றி தான் பேசியிருப்பேன். அந்த ஃபுட்டேஜஸை நான் உங்களுக்கு வந்து ட்ரைவில் அப்லோட் பண்ணியிருப்பேன் லிங்க்கு. ஸோ அதோட பாஸ்வேர்டை இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் அந்த லிஸ்ட் ஆஃப் ஃபுட்டேஜஸ். நான் பேசின எல்லா வீடியோஸும் இங்கே இதில் தான் இருக்குது. ஸோ ஆஸ் அன் எடிட்டராக ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, நீங்கள் எல்லா வீடியோவையும் போட்டு கேட்கணும். ஏன்னா இது வந்து ஒரு டாக்கிங் ஹெட் வீடியோ, விச் மீன்ஸ் லைக் நான் கேமராவை பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ ரேண்டமாக ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். லைட் ஆஃப் ஆயிடுச்சு. And the best part, it's completely free. And the best part, this is completely free. ஏதோ ஒரு ரேண்டம் வெப்சைட்டுக்கெல்லாம் நான் உங்களை போக சொல்லல. ஜஸ்ட் யூடியூப்ல போயிட்டு என்னோட கோர்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணாலே போதும். நீங்கள் புரியுது இல்லையா? இப்போ இந்த வீடியோலேயே நான் ஒரு 2 தடவை தப்பாக பேசியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன ஃபுட்டேஜ் எடிட் பண்ணுறதுனாலும் அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும், நிறைய நல்ல ஷார்ட்ஸ் இருக்கும். 2 ஷார்ட் நல்லாயிருக்கும், அதில் எது பெஸ்ட்டுங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணுறவனா இருப்பீங்க. ஸோ அதனால் அந்த ஒரு பொசிஷனில் நீங்கள் இருக்கிறப்போ உங்ககிட்ட கொடுத்த எல்லா ஃபுட்டேஜையும் நீங்கள் பார்த்தே ஆகணும். ஸோ நம்ம இப்போது ஏரோல் ஃபுட்டேஜை இம்போர்ட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி பாஸ்வேர்ட் டிஸ்பிளே பண்ணிட்டேன். ஸோ நான் அந்த ஃபோல்டரை கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி சேம் வே லெஃப்ட் சைட் கார்னரில் இருக்கிற இந்த மாஸ்டர் ஃபோல்டர்ஸ்குள்ளே போட போகிறேன்.
ஸோ இப்போ நம்ம இன்சர்ட் பண்ண அந்த ஃபோல்டர் வந்து இங்கே மாஸ்டர் கீழே இருக்குது அண்ட் அசர்ட்ஸ் மாதிரி தனி ஃபோல்டராக செப்பரேட்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரஃப் கட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து கட் பேஜுக்கு போய்க்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஃபுட்டேஜஸ் எல்லாமே 4K ஃபுட்டேஜஸ், S-Log3 ஃபுட்டேஜஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஃபுட்டேஜில் இந்த ஐ பட்டன், அந்த ஃபுட்டேஜ்க்கு பக்கத்தில் இருக்க ஐ பட்டன் கிளிக் பண்ணேன்னா 50 FPS வீடியோ 4K ரெசல்யூஷனில் இருக்கிற ஒரு S-Log ஃபுட்டேஜ் இது. ஸோ இந்த ஃபுட்டேஜ் வந்து மேபி சில பேருக்கு ப்ளே ஆகிறதே ஹேங் ஆகலாம், அவங்களோட சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் பொறுத்து. ஸோ எனக்கு வந்து எப்படி க்ளீனாக ப்ளே ஆகுது, சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி சாப்பியாக ப்ளே ஆகலாம், இல்லை ஹேங் ஆகலாம். ஸோ அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபைலில் போயிட்டு ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ராஜெக்ட் செட்டிங்ஸில் கீழே பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ்ட் மீடியா அண்ட் ரெண்டர் கேட்ச் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே ப்ராக்ஸி மீடியா ரெசல்யூஷன் ஒன்று இருக்கும். ஸோ எஸ், நம்ம வந்து ப்ராக்ஸிஸ் எனேபிள் பண்ண போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ப்ளேபேக் ஸ்பீட் ஸ்லோவாக இருக்குது, இல்லை ஹேங் ஆகுது ரொம்ப அப்படின்னா, உங்கள் சிஸ்டமோட கான்ஃபிகரேஷன் கம்மியாக இருக்கலாம். அதுக்கு வந்து ப்ராக்ஸியை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஒரு லோவர் ரெசல்யூஷன் ஃபுட்டேஜ் வந்து நமக்கு வந்து இந்த டிஸ்பிளேல தெரியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ப்ராக்ஸி எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு குவார்ட்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த ட்ராப் டவுனில். நெக்ஸ்ட்டு ப்ராக்ஸி மீடியா ஃபார்மேட்னு இருக்கும், அதில் H264 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இங்கே ஒர்க்கிங் ஃபோல்டர்ஸ்லாம் இருக்கும், பட் அது எதுவும் செலக்ட் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு சேவ் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு செட்டிங் ஓப்பன் பண்ண போகிறோம். மேலே DaVinci Resolve கீழே ப்ரிஃபரன்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது ப்ராக்ஸியை எங்கே சேவ் பண்ணுங்கிறதுக்கு வந்து இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ராக்ஸி ஜென்ரேஷன் லொக்கேஷன் வந்து ப்ராக்ஸி சப் ஃபோல்டர்ஸ் இந்த மீடியா ஃபைல் லொக்கேஷன்ஸ். ஸோ ஆல்ரெடி நீங்கள் எங்கே மீடியா ஃபைல் வச்சுருக்கீங்களோ அங்கேயே சப் ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணுங்கிறதுக்கு தான் இந்த செட்டிங். ஸோ இதை நம்ம சேவ் கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராக்ஸிஸை எங்கே சேவ் பண்ணோங்கிறத செலக்ட் பண்ணிட்டோம். பட் இப்போ நமக்கு வந்து இந்த ஃபுட்டேஜஸ்க்கு ப்ராக்ஸி க்ரியேட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, எடிட் பேஜுக்கு போய் ஆகணும். ஸோ எடிட் பேஜுக்கு போயிட்டு உங்களுக்கு எந்த ஃபுட்டேஜ் வந்து ரொம்ப லேக் ஆகுது, இல்லை எல்லா ஃபுட்டேஜும், அது நம்ம இஷ்டம் தான், எல்லா ஃபுட்டேஜும் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ப்ராக்ஸி மீடியாவில் போயிட்டு ஜெனரேட் ப்ராக்ஸி மீடியா அப்படின்னு கொடுத்தா போதும், ஒரு பாப்அப் வந்துடுது. 0%, 1%ன்னு ஓட ஆரம்பிக்குது. ஸோ இட் வில் டேக் சம் டைம் டு கன்வெர்ட் ஆல் திஸ் ஒரிஜினல் ஃபுட்டேஜஸ் இன்டூ ஒரு ப்ராக்ஸி காப்பியை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ நமக்கு வந்து ப்ளேபேக் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், ஸ்லோவாக இருக்காது, ஹேங் ஆகாது, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு ப்ராக்ஸி மீடியா வந்து DaVinci Resolve ரெடி பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ இந்த விண்டோ வந்து ரன் ஆகி முடிஞ்சிருச்சு, விச் மீன்ஸ் ப்ராக்ஸிஸ் க்ரியேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னா, இந்த ஃபைல்ஸ்லாம் நீங்கள் எங்கே உங்கள் சிஸ்டமில் வச்சுருக்கீங்களோ அதே ஃபோல்டருக்கு போய்க்கோங்க. ஸோ இந்த ஃபோல்டரில் தான் நான் வந்து இந்த ஃபைல்ஸை வச்சுருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு இப்போ கொடுத்த ஃபுட்டேஜஸ்லாம் இது தான். இதே ஃபோல்டரில் ப்ராக்ஸின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகி இதே ஃபுட்டேஜஸோட காப்பி இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்த்தாலே தெரியும், இது வந்து ஒரு லோ குவாலிட்டி ஃபுட்டேஜ் மாதிரி நமக்கு வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ இது ஒரு 4K 50 FPS வீடியோ. 4K 50 FPS வீடியோ எவ்வளோ குவாலிட்டி கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ப்ராக்ஸியால் க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோ. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட DaVinci Resolve டைம்லைனில் நான் அந்த ஃபஸ்ட்டு ஷாட் எடுத்து வைக்கிறேன். ஒரு ஆடியன்ஸாக நீங்கள் அழகு இப்போ வந்து ப்ராக்ஸி வந்து எனேபிளாக இல்லை, ஏன்னா எனக்கு வந்து ஹை குவாலிட்டி வீடியோ தான் ப்ளே ஆகுது. பட் உங்களுக்கு வந்து லேக் ஆகுதுங்கிறப்போ ப்ராக்ஸி வீடியோ தான் ப்ளே ஆகணும்னா என்ன பண்ணணும், மேலே ப்ளேபேக் ஆப்ஷன் இருக்கும். ப்ளேபேக் ஆப்ஷனில் போயிட்டு ப்ராக்ஸி ஹேண்ட்லிங்கில் போயிட்டு ப்ரிஃபர் ப்ராக்ஸிஸ் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா ப்ராக்ஸி ஃபுட்டேஜஸும் இங்கே வந்து லோட் ஆகிரும். ஸோ பார்த்தீங்களா, PXYன்னு இருக்குது பார்த்தீங்களா, PXYனா ப்ராக்ஸி அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ப்ராக்ஸி அவைலபிளாக இருக்குது. நான் இதை இன்சர்ட் பண்ணி போட்டேன்னா இங்கே வந்து கீழே நான் ஆல்ரெடி போட்டது கூட பார்த்தோன்னா கீழே வந்து PXYன்னு இருக்குது. ஸோ ப்ராக்ஸி ஃபுட்டேஜ் தான் நமக்கு வந்து டைம்லைனில் விசிபிளாக இருக்கும். ஒரு ஆடியன்ஸாக நீங்கள் அழகிறதுக்கு முன்னாடி ஓகேங்களா, பார்த்தீங்களா குவாலிட்டி கம்மியாக விசிபிளாக இருக்குது. ஸோ இப்போது எனக்கு ப்ராக்ஸி வேண்டாம், எனக்கு நல்லா தான் இருக்குது, நான் ப்ராக்ஸியை டிசேபிள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதே ப்ளேபேக்கில் போயிட்டு ப்ராக்ஸி ஹேண்ட்லிங்கில் போயிட்டு ப்ரிஃபர் கேமரா ஒரிஜினல்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா கேமரா ஒரிஜினல்ஸ் வந்து இங்கே ப்ளே ஆகும். ஸோ ப்ளே ஆகிற குவாலிட்டி வந்து கேமரா ஒரிஜினல் குவாலிட்டி, ஆனால் ப்ராக்ஸி அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்களா HQன்னு மாறிடுச்சு. ஸோ HQனா ஹை குவாலிட்டி ஃபுட்டேஜ் வந்து இப்போ நம்ம இந்த மீடியா பூலில் ஆர் எடிட் பேஜில் யூஸ் பண்ணுறோம். அதே ப்ளேபேக் செலக்ட் பண்ணி ப்ராக்ஸி செலக்ட் பண்ணுறப்போ ப்ராக்ஸி மேலே வந்துடும், PXY வந்து மேலே வந்துடும். ஸோ இப்போ வந்து ப்ராக்ஸி தான் யூஸ் ஆகுதுங்கிற மாதிரி நமக்கு வந்து ஜஸ்ட் அந்த ஸ்மால் ஐக்கன்ஸ் மூலமாக கிளியராக புரியுது. இன்கேஸ் எனக்கு இந்த ப்ராக்ஸியே வேணாம், டிசேபிள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளேபேக் ப்ராக்ஸி ஹேண்ட்லிங் டிசேபிள் ஆல் ப்ராக்ஸிஸ். ஸோ ப்ராக்ஸிஸ் எல்லாமே டிசேபிள் ஆகிடும்.
ஸோ டிசேபிள் ஆகிடுச்சுன்னா இங்கே அந்த 2 சிம்பிளுமே இருக்காது, ஹெச்கியூவும் இல்லை ப்ராக்ஸியும் இல்லை. கேமரா ஒரிஜினல் தான், டேரெக்டாக யூஸ் பண்ணுறோம், குவாலிட்டி ஹையாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன தான் ப்ராக்ஸி யூஸ் பண்ணி எடிட் பண்ணாலும் சரி, யூ நீட் நாட் வரி அபவுட் த அவுட்புட். அஃப்கோர்ஸ் ஹை குவாலிட்டி ஃபுட்டேஜ் தான் உனக்கு வேணுங்கிறது டேமேஜ் ரிசர்வுக்கு தெரியும். அதனால் நீங்கள் ப்ராக்ஸியில் வச்சு எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுத்தாலும் ஹை குவாலிட்டியோட எக்ஸ்போர்ட்டு தான் நடக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் கட் பேஜுக்கு போயிட்டு ரஃப் கட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இந்த ஃபுட்டேஜை டெலிட் பண்ணிடுறேன். ஸோ ரஃப் கட் பண்ணுறப்போ நான் ஃபாலோ பண்ணுற ஒரு சில விஷயங்கள்லாம் அப்படியே ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பயுமே ஃபஸ்ட்டு கிளிப்பை டேரெக்டாக ஃபுல் கிளிப்பை டேரெக்டாக வந்து டைம்லைனுக்கு இம்போர்ட் பண்ணக்கூடாது. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஃபுட்டேஜை டபுள் கிளிக் பண்ணால் அந்த வீடியோ வந்து இங்கே டிஸ்பிளேயில் வந்துடும். ஸோ அதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து 2 ஃபுட்டேஜஸில் அந்த ஃபுட்டேஜில் நடக்கிற ஆக்ஷனை வச்சு இது கரெக்டான ஃபுட்டேஜாக தப்பான ஃபுட்டேஜாக தெரியும் அப்படின்னா அந்த மாதிரி யூஸ் கேசஸில் என்ன பண்ணலாம்னா, இந்த ஃபுட்டேஜ் மேலே இந்த மவுஸை ஜஸ்ட் ஹோவர் பண்ணாலே போதும், அந்த ஆக்ஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து டாக்கிங் ஹெட் வீடியோங்கிறதால உங்களால் அந்த அளவுக்கு மைன்யூட் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க, ஒரு ஷாட்டில் ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு, சம்திங் ஒரு லைட்மேன் வந்து ஃப்ரேம்குள்ளே வந்துட்டாரு, ஆனால் அடுத்த ஷாட்டில் அது இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த லைட்மேன் எந்த மொமெண்ட்ல வராருன்னு. ஸோ அப்போ வந்து ஜஸ்ட் ஹோவர் பண்ணுறப்போ அந்த இது ஸ்பீடாக இங்கே மூவ் ஆகும் டிஸ்பிளேல. ஸோ அதை வச்சு இது வந்து கரெக்டான ஷாட்டா தப்பான ஷாட்டாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் கேஸ்க்கு இந்த ஹோவரிங் ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி இவ்வளோ பெருசுக்கு நான் பேசியிருக்கேன்னா இது வந்து டாக்கிங் ஹெட் வீடியோ. அஃப்கோர்ஸ் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ மிஸ்டேக்ஸ் இன் த சென்ஸ் வேர்ட்ஸ் எதாவது மிஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ளே பண்ணி பேசியிருப்பேன், ஆர் டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸில் பேசியிருப்பேன். ஸோ ஒரே டயலாகு ஒரு மாடுலேஷனில் இருக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் வேறு ஒரு மாடுலேஷனில் பேசியிருப்பேன். ஸோ அது ரெண்டுத்தில் எது வேணுங்கிறத டிசைட் பண்ணி நான் செலக்ட் பண்ணணும். ஸோ அப்போ நான் ஃபுல் ஃபுட்டேஜ் இம்போர்ட் பண்ணாமல் எந்த செக்ஷன் தேவையோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணி உள்ளே போட போகிறோம். அதுக்கு யூஸ் பண்ணுற ஷார்ட்கட்ஸ் வந்து IO. ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த ஃபுட்டேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். I வந்து இன்புட் இன் பாயிண்ட் மார்க்கு, O வந்து அவுட் பாயிண்ட் மார்க்கு. ஸோ இதை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஒரு 4K 50 FPS வீடியோ. இதில் ஃபஸ்ட்டு ஷாட்டில் ஃபஸ்ட்டு வந்து நான் சம் ராண்டம் டாக்ஸ் பேசியிருப்பேன், அதெல்லாம் விட்டுடலாம். பார்த்தீங்களா? இப்போ எனக்கு தெரியும் நான் ஃபஸ்ட் என்ன பேசினேங்கிறது. ஸோ அதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்ஷன். ஒரு வியூவரா நீங்க, ஒரு ஆடியன்ஸா நீங்க அழணுமா இல்லை மிஸ்டேக் ஒரு ஆடியன்ஸா நீங்க அழறதுக்கு முன்னாடி சிரிக்கிறதுக்கு மிஸ்டேக் ஒரு ஆடியன்ஸா நீங்க அழறதுக்கு முன்னாடி சிரிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் ஒரு கூஸ் பம்ப்ஸை ஃபீல் பண்றதுக்கு முன்னாடி அதை எல்லாத்தையும் ஒரு எடிட்டர் டிசைட் பண்ணியிருப்பாரு. ஸோ இங்கே வந்து இந்த ஷார்ட் கரெக்டாக பேசியிருக்கேன். ஸோ இதை நான் வந்து மவுஸ் கிளிக் பண்ணி இங்கே தான் இந்த வேவ் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா? வேவ் ஃபார்ம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கரெக்டான பிளேஸை லொக்கேட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறது ஆரோ மார்க்ஸ். ஸோ இப்போ நான் வந்து இன் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். ஆனால் நான் லெஃப்ட் ஆரோ கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ எங்கே கரெக்டாக அந்த சவுண்டு ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆரோ மார்க்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள். ஸோ அங்கே நான் வந்து இன் பாயிண்ட் மார்க் பண்ணிப்பேன். ஒரு ஆடியன்ஸா நீங்க அழறதுக்கு முன்னாடி சிரிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் ஒரு கூஸ் பம்ப்ஸை ஃபீல் பண்றதுக்கு முன்னாடி அதை எல்லாத்தையும் ஒரு எடிட்டர் டிசைட் பண்ணியிருப்பாரு. அவுட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டேன் வித் லெட்டர் O அண்ட் ட்ராக் பண்ணி டைம் லைனில் போட்டுட்டேன். ஒரு கட் பேஜில் இன்னொரு முக்கியமான விஷயம் நமக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து இந்த வேவ் ஃபார்ம்ஸ். ஸோ நான் இங்கே வந்து இங்கேருந்து இது வரைக்கும் வந்து எதுவுமே கிடையாது கரெக்டாக. இந்த கேப் வந்து ஃபுல்லாக எம்டியாக இருக்குது. ஸோ நான் இங்கேருந்து இது வரைக்கும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதில் நான் டேரெக்டாக இந்த இடத்துக்கு கிளிக் பண்ணிடுவேன், அங்கேருந்து ப்ளே ஆரம்பிச்சிடும். ஸோ வேவ் ஃபார்ம் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ அலாட். இட்ஸ் நாட் அபவுட் வாட் யூ ஷோ. ஸோ இந்த ஷார்ட்டில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஷார்ட் போயிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஃபுல்லாக ஏதோ பண்ணிகிட்ருக்கேன் போல், வேவ் ஃபார்மே இல்லை. ஸோ அப்போ தேவையில்லாத ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஸோ டேரெக்டாக இங்கே போயிடுறேன். இதுலேயுமே நான் வந்து சின்ன சின்ன பிரேக்ஸ் கொடுத்துருக்கேன், விச் மீன்ஸ் நான் ஏதோ தப்பாக பேசியிருக்கேன். ஸோ இதையும் நான் ஸ்கிப் பண்ணிட்டு இங்கே போகிறேன். ஸோ எடிட்டிங் இஸ் நாட் அபவுட் வாட் யூ ஷோ, இட்ஸ் அபவுட் தப்பாக பேசிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பிரேக்ஸ் இருக்குது. ஸோ டேரெக்டாக இந்த வேவ் ஃபார்முக்கு போயிடுறேன். ஸோ எடிட்டிங் இஸ் நாட் அபவுட் வாட் யூ ஷோ, இட்ஸ் அபவுட் வாட் யூ டிசைட் நாட் டு ஷோ. இந்த இது நல்லா இருக்குது, பட் ஸ்டில் ஐ ஹாவ் சம்திங் அட் த எண்ட். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்னோட் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே நிறைய பிரேக்ஸ் இருக்குது. ஸோ இதை தான் தப்பாக பேசினதாக இருக்கும். நான் இங்கே போய்க்கிறேன். எடிட்டிங் இஸ் நாட் அபவுட் வாட் யூ ஷோ, இட்ஸ் அபவுட் வாட் யூ டிசைட் நாட் டு ஷோ. ஸோ இந்த ஷார்ட்டும் அந்த ஷார்ட்டும் ரெண்டுமே சேம் டயலாக் தான், பட் இதில் வந்து டயலாக் டெலிவரி கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ அதனால் நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன்.
arrow keys. So editing is not about what you show, it's about what you decide not to show. ஓகே, அவுட் பாயிண்ட் மார்க் பண்ணி ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். ஜஸ்ட் சும்மா ப்ளே பண்ணி பார்த்துடலாம் கொஞ்சம் தூரத்துலேருந்து. அதையும் ஒரு எடிட்டர் டிசைட் பண்ணியிருப்பாரு. ஸோ எடிட்டிங் இஸ் நாட் அபவுட் வாட் யூ ஷோ, இட்ஸ் அபவுட் வாட் யூ டிசைட் நாட் டு ஷோ. ஓகே, மூவிங் டு த நெக்ஸ்ட் ஒன். எடிட்டிங் கற்றுக்கணும்னு நினைக்கிற நிறைய பேர் ஒரு டூலை சூஸ் பண்ணி அந்த டூலை தான் லேர்ன் பண்ணுறாங்க, எடிட்டிங்கை லேர்ன் பண்ணுறதே இல்லை. இன்னொரு வேரியேஷன் போகலாம். ஸோ இது ஒரு வேரியேஷன், இங்கே ஒரு வேரியேஷன் இருக்குது. எடிட்டிங் கற்றுக்கணும்னு நினைக்கிற நிறைய பேர் ஒரு சாஃப்ட்வேர் டூலை தான் கற்றுக்குறாங்க, எடிட்டிங்கை கற்றுக்கிறதே இல்லை. எனக்கு என்னமோ இதுவே பெட்டராக இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ நான் இதையே செலக்ட் பண்ணிக்கிறேன். அவுட் பாயிண்ட் மார்க் பண்ணி ட்ராக் பண்ணி உள்ள வச்சுக்கலாம். நாட் டு ஷோ. எடிட்டிங் கற்றுக்கணும்னு நினைக்கிற நிறைய. ஓகே, இப்போ அடுத்த ஷாட் போயிடலாம். ஸோ இன்னொரு விஷயம் நான் ஃபாலோ பண்ணுறது என்னென்னா, நான் கேட்க நான் வந்து இன் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கிட்டே வருவேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து வச்சு ப்ளே பண்ணுறேன். உடனே நான் என் கை, என்னோட ஒரு ஹேண்ட் வந்து எப்பயுமே கீபோர்டில் இருக்கும், இன்னொரு ஹேண்ட் எப்பயுமே மவுஸில் இருக்கும். ஸோ மவுஸில் கீபோர்டில் வந்து ஐஓ பாயிண்ட்ஸ்க்கு வந்து இந்த 2 ஃபிங்கர்ஸ் இருக்கும். லெஃப்ட்டு மிடில் ஃபிங்கர் ஐலையும் பாயிண்டிங் ஃபிங்கர் ஓலையும் இருக்கும். ஸோ அப்பப்போ ஐ மார்க் பண்ணிகிட்டே வரும். இஃப் சப்போஸ் இப்போ இந்த ஷார்ட் ஸ்டார்ட் ஆகுது வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நான் வந்து இது கரெக்டான ஷார்ட்டாக இருக்கும், எனக்கு வந்து லிப்ஸிங் தெரியும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல பேச போகிறேன்னா உடனே நான் ஐ கிளிக் பண்ணிவிடுவேன். ஸோ இது வந்து இன் பாயிண்ட் மார்க் பண்ணிடுச்சு. இதை நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ இங்கே தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தது கரெக்டான பாயிண்ட்டாக இருக்கும்னு நினச்சிட்டு அது கிட்ட வர்றப்போ லிப்ஸிங் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல நான் கரெக்டாக இன் பாயிண்ட் மார்க் பண்ணிடுவேன். They just jump into Premiere or DaVinci Resolve without no தப்பாயிடுச்சு. அடுத்து வரப்போகுது. ஜம்ப் இன்டு ப்ரீமியர், டைரக்டா ப்ரீமியர் இல்லைன்னா டாவன்சின்னு டிசைட் பண்ணி டூலை கற்றுக்குறாங்க. நோ பேசிக்ஸ், நோ ஃபவுண்டேஷன், நோ ப்ராப்பர் ஒர்க் ஃப்ளோ அண்ட் ஜஸ்ட் ரேண்டம் வீடியோஸ். ஸோ இப்போ வந்து நான் இதுதான் கரெக்டான வீடியோவாக இருக்கும்னு நினச்சி இன் அவுட் மார்க் பண்ணிக்கிட்டேன். பட் நான் அதுக்காக அதை அப்படியே இம்போர்ட் பண்ணிட மாட்டேன், ஃபுல்லாக செலக்ட் லிசன் பண்ணிடுவேன். இப்படி கற்றுக்கிட்டா will you become an editor? Premiere Pro or DaVinci Resolve டூல்ல டைரக்டா இறங்கி என்னடா பேசினீங்க. ஓகே, ஸோ இந்த ஷார்ட் தான் நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் நான் இப்போது ஸ்பீடாக போகிறப்போ ரேண்டமாக ஐஓ செலக்ட் பண்ணேன். ஸோ தேர் கேன் பி சான்சஸ் வேர் ஐ ஹவ் மிஸ்ட் சம் ஃப்ரேம்ஸ். ஸோ அப்போ நான் மறுபடியும் இந்த இடத்துக்கு போய் ஆரோ மார்க் யூஸ் பண்ணி கரெக்டான இன் அவுட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிடுவேன். இப்போ இதை ட்ராக் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஐஓ பாயிண்ட்ஸ் வந்து வீடியோ ப்ளே ஆகும்போதே நான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இன்னும் ஃபாஸ்டர் எடிட்டிங் வந்து வருது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஷாட்டுக்கு போயிடலாம். அண்ட் will that make you an editor? ஒரு ஷார்ட் தமிழில் போயிடலாமா? ஸோ இது போதுமா நீங்கள் ஒரு எடிட்டர் ஆகிறதுக்கு? ஸோ தமிழில் ஒரு ஷார்ட்டு, இங்கிலீஷில் ஒரு ஷார்ட்னு எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக நம்ம 2 ஷார்ட்டில் எதுன்னு டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஹவ் ரஃப் கட் ஒர்க்ஸ். இஃப் இன்கேஸ் 2 ஷார்ட் இருந்தாலும் அது 2த்தில் எதுவும் டிசைட் பண்ணிக்கலாங்கிற ஒரு பாயிண்ட் வரப்போ நான் 2த்தையும் இம்போர்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ப்ளே பண்ணி அந்த வீடியோட ஃப்ளோவில் எது சொன்னால் கரெக்டாக இருக்கோ அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஆஸ் an editor we have to decide. அடுத்த ஷார்ட் போயிடலாம். And that's why in the DaVinci Resolve course I have made in a way you learn everything step by step. ஸோ இது வந்து சிங்கிள் கேமரா. இப்போ டபுள் கேமராக்கு ஏற்ற மாதிரி திருப்பி இன்னொரு ஷார்ட் எடுத்துடலாம். ஸோ நான் வந்து ஒரே ஷார்ட்டை 2 கேமராவில் ஒரே டைமில் எடுக்காமல் ஒரு கேமரா தான் இருந்துச்சு, அதனால் ஸ்ட்ரைட்டாக ஒரு வாட்டியும் சைடில் ஒரு வாட்டியும் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஷார்ட் வரைக்கும் ஓகேவாக தான் இருக்குது. இதை எடுத்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக பார்த்து பேசுறது. இப்போ இதுக்கே வந்து சைட் கேமரா ஆங்கிள் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ சைட் கேமரா எல்லாமே வந்து 555 ஸ்டார்ட் ஆகுது. அதில் எதுன்னு தெரில, பார்ப்போம். DaVinci Resolve கோர்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ரெடி பண்ணியிருக்கேன். DaVinci Resolve கோர்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப். ஓ, அப்ரப்ட் கட் நல்லாவே இல்லை, டைலாக் மேட்ச் ஆகலை. ஸோ நம்ம வந்து இதை தூக்கிடுவோம். இதில் ஃப்ரண்ட்டு ஃப்ரேமை மட்டும் வச்சுக்கலாம், ஏன்னா அது கரெக்டாக இருக்குது. And that's why in the DaVinci Resolve course I have made in a way you learn everything step by step. ஓகே, ஸோ திஸ் லுக்ஸ் குட். இப்படியே வச்சுக்கலாம். அடுத்த ஷாட்டுக்கு போவோம். மேபி அடுத்த ஷாட்டில் ஏதாவது கிடைக்குதா பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் என் கூட சேர்ந்து ரஃப் கட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பண்ணணும். ரஃப் கட் பண்ணால் தான் நம்மளால் அந்த வீடியோவை ஃபுல்லாக கொண்டு வர முடியும். ஸோ எஸ், பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி ஃப்ரம் இன்ஸ்டாலேஷன். ஓகே, இன்ஸ்டாலேஷன் கரெக்டாக வருது, தூக்கி போடுறாங்க. ஓகேங்களா?
step. From installation, ஸோ அங்கே ஃபேஸ் டேர்ன் ஆக ஆரம்பித்து இங்கே டேர்ன் ஆகிறது கண்டினியூ ஆகணும். ஸோ கட் அப்போ தான் சீம்லெஸ்ஸாக இருக்கும். user interface, media page, edit page. இது வரைக்கும் இங்கேருந்து அங்கே போகுது. ஸோ இப்போ அதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இன்ஸ்டாலேஷன், யூசர் இன்டர்ஃபேஸ். பார்த்தீங்களா, இங்கேருந்து அங்கே மூவ் ஆகிற ஒரு கட் வந்து லைக் சீம்லெஸ்ஸாக இருக்கணும். இன்ஸ்டாலேஷன், யூசர் இன்டர்ஃபேஸ். எனக்கு இன்னும் ஒரு சின்ன க்ராப் பண்ண கரெக்டாக இருக்கும்னு தோணுது. யூசர் இன்டர்ஃபேஸ். பார்த்தீங்களா, இப்போ அந்த ஹெட் இப்படி தூக்கி இப்படி வர்றது வந்து பர்ஃபெக்டாக அலைன் ஆகுது. இன்ஸ்டாலேஷன், யூசர் இன்டர்ஃபேஸ், மீடியா பேஜ், எடிட் பேஜ். இப்போ மறுபடியும் அதே மாதிரி அங்கேருந்து கொஞ்சம் வரணும். ஸோ ஆரோ கேஸ் யூஸ் பண்ணுறேன். பேஜ் மல்டிகேம் எடிட்டிங், கட் பேஜ். மறுபடியும் இப்போ அங்கே போயிட்டேன். ஸோ இது வரைக்கும் எல்லாம் இங்கே வச்சுக்கிட்டு அப்போ அடுத்த ஷாட்டுக்கு போய் அந்த ஃப்ரேம் போகலாம். கட். ஓகே, ஸோ இங்கே ஒரு மிஸ் இருக்குது. எக்ஸ்போர்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக பார்க்குற மாதிரி என்கிட்ட ஷார்ட் இல்லை. ஸோ அதை நம்ம வந்து வேறு ஏதாவது டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் இல்லை ஏதாச்சும் ஒன்று போட்டு அதை வந்து சமாளிச்சுக்கலாம். ஓகேங்களா, எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டுமே நம்ம வந்து சம் பி ரோல்ஸு இல்லைனா ஏதாச்சும் ஒரு தில்லுமுள்ளு பண்ணி இதை வந்து கவர் பண்ணோம். ஓகேவா, 2 ஃப்ரேம் ஷிஃப்ட் ஆகிறது காட்டாமல். ஸோ பார்ப்போம் என்ன பண்ண முடியும்னு. அடுத்த ஷாட் போகலாம். வீடியோஸ்ல நம்ம கவர் பண்ணியிருக்கோம். எக்ஸாக்ட்லி நான். ஸோ இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஷார்ட்ஸ். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ரஃப் கட்டை முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஃபர்தர் எடிட்டிங்க்கு நான் வந்து எடிட் பேஜுக்கு மூவ் பண்ண போகிறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து டேரெக்டாக இந்த ரஃப் கட்டோட ஃபுட்டேஜ் மட்டும் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதுலேருந்து கண்டினியூ பண்ணுறோன்னு நினச்சிங்கன்னா ஓகே, ஐ எம் கிவிங் யூ த ரஃப் கட் வெர்ஷன் இந்த லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன். நீங்கள் நேராக போய் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி அங்கேருந்து இதில் நம்ம ஆட் பண்ணுற எஃபெக்ட்ஸ், ட்ரான்சிஷன்ஸ் அதெல்லாம் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். என்ன ஒரே ஒரு விஷயம், எங்கெல்லாம் கட் இருக்கோ அங்கே நீங்கள் மேனுவலாக கட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சிங்கிள் எக்ஸ்போர்ட்டாக இருக்கிறதால இந்த கட்ஸ்லாம் விசிபிளாக இருக்காது. ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்து கரெக்டாக கட் பண்ணி இந்த ஸ்டெப்லேருந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எடிட் பேஜுக்கு வந்துட்டோம். ஃபர்தர் எடிட்டிங் ஃபுல்லாக எடிட் பேஜில் தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் இந்த ஷார்ட்டை வந்து 4Kல ஷூட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் நான் இங்கே வந்து நிறைய க்ராப்பிங் பண்ண போகிறேன். இங்கே வந்து எனக்கு தேவையில்லாமல் பாட்டம் ஏரியா, டாப் ஏரியாலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இங்கே ஸ்விட்ச் போர்ட்லாம் இருக்குது. ஸோ நிறைய டிங்கரிங் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் க்ராப் பண்ண போகிறேன், ஃபுட்டேஜை ஜூம் பண்ண போகிறேன். ஸோ அப்படி பண்ணுறப்போ 4K டைம் லைனில் நான் 4K ஃபுட்டேஜை க்ராப் பண்ணேன்னா எனக்கு டீட்டெயில்ஸ் உடையும். ஸோ எனக்கு 4K வேணும்னு அவசியம் இல்லை. அதனால் நான் இந்த டைம் லைனை வந்து 1080 டைம் லைனாக மாற்ற போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நேராக ப்ராஜெக்ட் செட்டிங்ஸில் போயிட்டு, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுறப்போ நம்ம வந்து டெம்ப்ளேட் வந்து 4K டெம்ப்ளேட் வச்சுருந்தோம் இல்லையா, அதை வச்சு தானே ஓப்பன் பண்ணோம். பட் அதை நான் இப்போ வந்து 1080 டெம்ப்ளேட்டாக மாற்ற போகிறேன். ஓகேங்களா, ஓகே. ஸோ இதை நான் 1080 செலக்ட் பண்ண போகிறேன். இங்கே வீடியோ மானிட்டரிங்கும் அதே தான் வச்சுருக்கேன், FPS 24. ஸோ இப்போ நான் சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஒரு தடவை மறுபடியும் போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கான்னு. சம்டைம்ஸ் சேவ் ஆகாமல் போகும். ஓகே, 1080 இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து 1080 டைம் லைனில் ஒரு 4K ஃபுட்டேஜை போட்டிருக்கேன். ஸோ அதனால் நான் அதை வந்து ஜூம் பண்ணாலும் சரி, க்ராப் பண்ணாலும் சரி, அந்த அளவுக்கு பெருசாக எஃபெக்ட் இருக்காது. ஏன்னா ரொம்ப நம்ம க்ராப் பண்ண போகிறதில்ல, ஹாஃபுக்கு மேலே நம்ம க்ராப் பண்ண போகிறதில்ல, தேவையான அளவு தான் க்ராப் பண்ண போகிறோம். ஸோ அதனால் எஃபெக்ட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இந்த ஃப்ரேமே அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஒரு மாதிரி இந்த லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், கோணலாக இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் அ ஸ்ட்ரைட் லைன், பின்னாடி இருக்க லைன். ஸோ நீங்கள் எப்பயுமே ஃப்ரேமை ஜட்ஜ் பண்ணுறப்போ லைன்ஸை வச்சு நீங்கள் ஃப்ரேம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு எஃபெக்ட்ஸில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்னு சர்ச் பண்ணி மேலே போட்டுக்கிறேன். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை வச்சு நான் ஜஸ்ட்டு சும்மா லைக் ஃப்ரேம் வந்து கரெக்டாக இருக்காங்கிறத தெரிஞ்சுக்க நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, அடுத்தது சேம் எஃபெக்ட்ஸில் போயிட்டு கிரிட்டு சர்ச் பண்ணுறேன். கிரிட் வந்து ரிசால்வ் எஃபெக்ட்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஸோ இப்படி சர்ச் பண்ணுறப்போ வராது. ஸோ இந்த இடத்துல வந்து ஆல் ஃபோல்டர் செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா ஃபோல்டரையும் சர்ச் பண்ணி ரிசல்ட்டு கொடுக்கும். பை டிஃபால்ட் வந்து இந்த சர்ச் வந்து கரண்ட் ஃபோல்டருக்கு இருக்கும். ஸோ டூல் பாக்ஸில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஆல் ஃபோல்டர்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எப்போ எதை சர்ச் பண்ணாலும் அது வந்து நமக்கு வந்து எந்த ஃபோல்டரில் இருந்தாலும் டிஸ்பிளே ஆகிடும். ஸோ கிரிட்டு நான் வந்து எடுத்து இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் மேலே போட்டுட்டு, ஸோ நான் கிரிட்டு எதுக்கு போடுறேன்னா எனக்கு இந்த லைன்ஸை வந்து நான் ட்ராக் பண்ணணும் அதுக்காக. ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் காலம்ஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பார்த்தீங்களா இந்த லைன் வந்து எப்படி இருக்குது, பட் ஆனால் இந்த லைன் எப்படி கோணலாக போகுது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து லைட்டோட லைன், இந்த லைனு. ஸோ லைட்டோட லைன் கோணலாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இட்ஸ் மீன்ஸ் லைக் ஃப்ரேம் இஸ் நாட் ஸ்ட்ரைட், விச் வி நீட் டு ஃபஸ்ட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரேமில் நம்ம ஒரே விஷயத்த எல்லா ஃபுட்டேஜஸ்க்கும் யூஸ் பண்ண போகிறோம். அதை நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்லையும் பண்ணலாம்,
ஆர் செப்பரேட்டாக ஒவ்வொரு லேயருக்கும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து இந்த செப்பரேட்டாக இந்த ஒரு ஃபுட்டேஜில் பண்ணி அதை வந்து மற்ற எல்லா ஃபுட்டேஜஸ்லையும் காப்பி பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஷார்ட் எடுத்துக்கிறேன். இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் கலர் லைன் இருக்கு இல்லையா, இதுக்கு பேரலாக நம்மளோட கிரிட் லைன் வர மாதிரி ஃபஸ்ட்டு ஃபுட்டேஜை ரொட்டேட் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் லைனும் நம்மளோட கிரிட் லைனும் பேரலாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த லைனுக்கு மேலேயே ஒரு லைன் போகுது. ஸோ இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் இந்த பக்கத்தில் இங்கே ஃப்ளாட்டாக இருக்குது, இங்கே வந்து வாலே கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. அதனால தான் நமக்கு வந்து இந்த சைடு லைன் மேட்ச் ஆகல, பட் இந்த சைடு லைன் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறோம், இங்கே பிச் யான்னு 2 இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ பிச் வந்து இந்த மூமெண்ட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும், யா வந்து லெஃப்ட் ரைட் மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து 0 வச்சுக்கலாம். இப்போ நான் யா வந்து மூமெண்ட் கண்ட்ரோல் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது, பட் இன்னுமே பர்ஃபெக்டாக இல்லை. ஸோ பேசிக்லி உங்களுக்கு புரியுது இல்லையா, இந்த ஃப்ரேம் இன்கேஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா இந்த பிச் யா ரொட்டேஷன் ஆங்கிள் எல்லாம் வச்சு நீங்கள் வந்து ஃப்ரேமில் இருக்க லைன்ஸை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கிரிட்டுக்கு நேராக வச்சிட்டிங்கன்னா ஃப்ரேம் வந்து பர்ஃபெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ எனக்கு வந்து இது ஆல்மோஸ்ட் ஓகேங்கிற மாதிரி இருக்குன்னு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை தூக்கிடலாம். அண்ட் நான் இப்போ பண்ண சேஞ்சஸ்னால இந்த சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது தெரியுது, லைக் பேக்ரவுண்ட் தெரியுது, நல் பேக்ரவுண்ட் தெரியுது. இது வந்து பிளாக் அவுட் ஆகிருக்கும், இந்த இடத்துல பிளாக்காக வரும். ஸோ அந்த பேக்ரவுண்ட் தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். அண்ட் மோர் ஓவர் எனக்குமே வந்து இவ்வளோ டிஸ்டன்ட் ஃப்ரேம் தேவையில்லை, இந்த அளவுக்கு ஒரு க்ளோஸ்டு ஃப்ரேம் இருந்தால் போதும். ஸோ அதனால் நான் வந்து இதை இப்படி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஒரு ஆடியன்ஸாக நீங்கள் அழறதுக்கு முன்னாடி, சிரிக்கிறதுக்கு முன்னாடி, ஏன் ஒரு கூஸ் பம்ப்ஸை ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஸோ நான் இதுக்கு மேலே இன்னொரு கிரிட்டு போடுறேன். அது ஏன்னு சொல்கிறேன். போட்டுட்டு இங்கே வந்து 3:3. ஸோ ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா இந்த ஐ இருக்கு இல்லையா, ஐயோட பொசிஷன் வந்து இங்கே வர மாதிரி வைப்பாங்க. ஃப்ரேம்ஸ் பண்ணுறப்போ என்ன ஃப்ரேம் வச்சாலும் சரி, ஐயோட பொசிஷன் இந்த இடத்துல வர மாதிரி வச்சா இந்த லைனில் வர மாதிரி வச்சுக்கணும். இது ரூல் ஆஃப் தேர்ட்ஸோட லைனு. ஸோ இந்த லைனில் ஐ லைன் இருந்துச்சுன்னா ஃபுல் ஃப்ரேமில் ஐ கரெக்டாக ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் படி அந்த ஒரு லைனில் இருக்கிற ஒரு பர்ஃபெக்ஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ தட்ஸ் ஹவ் எடிட்டிங்லேயும் நம்ம சில ஃபோட்டோகிராஃபி டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் இந்த போட்ட கிரிட்டை ரிமூவ் பண்ணணுன்னா எஃபெக்ட்ஸில் போய்ட்டு இந்த கிரிட்டை வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம், ஆர் டெலீட் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆகிக்கலாம். ஸோ இப்போ வீடியோக்கு வந்துடலாம். ஸோ பேசிக்லி இந்த இன்ஸ்பெக்டர் டூலில் வீடியோவில் நம்ம பண்ணுற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், ஆடியோவில் நம்ம பண்ணுற அட்ஜஸ்ட்மெண்ட், இல்லை நம்ம எஃபெக்ட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணியிருந்தால் அதோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இங்கே வரும். அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் எதாவது ஆட் பண்ணியிருந்தா. ஸோ பேசிக்லி இந்த ஃபுட்டேஜில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அது வந்து இங்கே நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது தான் இந்த இன்ஸ்பெக்டர் பேஜ். ஓகே, ஸோ எனக்கு இந்த ஃப்ரேம் ஆல்மோஸ்ட் குட்டாக இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன், இப்போதைக்கு நான் இந்த ஒரு ஃபுட்டேஜில் பண்ண எல்லா எஃபெக்ட்ஸையும், அதாவது ரொட்டேஷன், ஸ்கேல், இது எல்லா சேஞ்சஸையும் நான் வந்து எல்லா ஃபுட்டேஜஸ்க்கும் கொண்டு வரணும். நான் ஃபஸ்ட்டே அதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வச்சு பண்ணியிருக்கலாம். ஸோ பேசிக்லி அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் இதே ஒரு எஃபெக்டை பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் அதை எப்படி பண்ணணுங்கிறத பண்ணி காட்டுறேன். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை தூக்கி மேலே போட்டுக்கிறேன். இதே விஷயத்த நான் இந்த ஒரே ஒரு ஃபுட்டேஜில் பண்ணியிருந்தால் இது எல்லாமே அதுக்கு கீழே இருக்கிற எல்லா ஃபுட்டேஜஸ்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படி பண்ணாமல் நான் இந்த ஒரு ஃபுட்டேஜில் மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபுட்டேஜ்லேருந்து நான் அப்படியே ஒரு கண்ட்ரோல் ஆர் கமாண்ட் சி பண்ணிக்கிறேன். கமாண்ட் சி கொடுத்து இந்த ஃபுட்டேஜை காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் நான் இப்போ இந்த ஃபுட்டேஜில் பண்ண எல்லா எஃபெக்ட்ஸையும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப்பில் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஜென்ரலாகவே ஒரு ஃபுட்டேஜை காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் சி அமைக்கி ஏதாவது ஒரு பிளேஸில் வச்சு கண்ட்ரோல் வி கொடுத்தா அந்த ஃபுட்டேஜ் பேஸ்ட் ஆகிடும். ஸோ கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி ஆர் கமாண்ட் சி கமாண்ட் வி. அதே இந்த ஃபுட்டேஜில் இருக்க செட்டிங்ஸ் ஆர் எஃபெக்ட்ஸை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம், எய்தர் கண்ட்ரோல் சி ஆர் கமாண்ட் சி இன் மேக், அண்ட் தென் எந்த ஃபுட்டேஜில் நீங்கள் பேஸ்ட் பண்ண போகிறீங்களோ அங்கே போயிட்டு ஷிஃப்ட் வி ஆர் ஆப்ஷன் வி கொடுத்தீங்கன்னா நீங்கள் எதை பேஸ்ட் பண்ணணும், அது எந்த ஆட்ரிபியூட்ஸில் சேஞ்சஸை நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம்னா ஜூம், ஸ்கேல் ஒய், ஸ்கேல் இசட், யா, ரொட்டேஷன் ஆங்கிள். ஸோ இதெல்லாம் நம்ம ஆக்சுவலி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதனால் அதுவே டிக் பண்ணி காட்டுது. இன்கேஸ் இதில் எதெல்லாம் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியல, மொத்தத்தையும் செலக்ட் பண்ணுறேன்னா மொத்தத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வீடியோ ஆகட்டும், ஆடியோ ஆகட்டும், எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி அப்படியே அப்ளை கொடுத்தீங்கன்னா அது வந்து இப்போ ஆக்சுவலி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபுட்டேஜில் வந்து பேஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு கீழே இருக்கிற எல்லா ஃபுட்டேஜஸ்லையும் அதே எஃபெக்ட் வந்து அப்ளை ஆகிருக்கு.
தெரியுதுங்களா? ஃப்ரேம் மாறவே இல்லை. இப்போ நான் அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப்பை மூவ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அது கீழே இருக்க ஃபுட்டேஜோட ஃப்ரேம் மாறிடும். நான் மூவ் பண்ணுற பாருங்கள், மாறிடுச்சா? கொண்டு வந்தால் வந்துடுச்சா? ஸோ தட்ஸ் த பவர் ஆஃப் த அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப்பை வச்சு நீங்கள் ஒரே விஷயத்த எல்லா ஃபுட்டேஜஸ்க்கும் ஈஸியாக காப்பி பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நான் இதை வந்து இந்த ஃபுட்டேஜ்லேருந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப்புக்கு காப்பி பண்ணியிருக்கேன். பட் வேண்டாம், எனக்கு வந்து ஒவ்வொரு ஃபுட்டேஜும் தனித்தனியாக வேணும்னா சேம் வே Ctrl+C ஆர் Command+C, செலக்ட் எவ்ரி திங் அண்ட் Shift V ஆர் Option V. ஸோ அதே மாதிரி என்னென்ன சேஞ்சஸ்னு தெரியல, நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிட்டேன்னா என்னோடய ஃப்ரேம் சேஞ்சஸ் இந்த ஷார்ட் ஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். இந்த ஃப்ரேமில் வந்து ரைட் சைடில் இந்த வயர் வந்து அசிங்கமாக தெரியுது இல்லையா? ஸோ அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கு இந்த வீடியோ வந்து நான் ஜஸ்ட் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஆப்ஷன் ப்ளஸ் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் ஆகிடும். அப்புறம் அதை ஜஸ்ட் அப்படியே ஃப்ளிப் பண்ணிவிட்டு க்ராப் பண்ணுறேன். ஸோ ரைட்லேருந்து க்ராப் பண்ணுறப்போ இது வந்து அப்படியே அந்த லெஃப்ட் சைடில் இந்த லேயர் வந்து ரைட் சைடில் விசிபிளாக இருக்குது இல்லையா? அது வரைக்கும் கரெக்டாக க்ராப் பண்ணி கொஞ்சம் ரொட்டேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், ஜூமு, பொசிஷன் அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த க்ராப்போட சாஃப்ட்னஸையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டேன்னா இது வந்து அங்கே இருந்த இமேஜை வந்து அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி ரைட் சைடில் போட்ட மாதிரி வந்துடும். ஸோ அந்த மாதிரி பண்ணி அழகாக அதை வந்து மேட்ச் பண்ணி அந்த வயரை வந்து ஹைட் பண்ணுற மாதிரி நம்ம இப்போ கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ பாட்டம், டாப், சாஃப்ட்னஸ் அது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி அழகாக அது வந்து நம்ம எடிட் பண்ணோங்கிறது தெரியாத மாதிரி இப்போ பார்க்க கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ ஃப்ரேம் ஃபைனலி இப்படி தான் இருக்குது. இப்போ டிசேபிள் பண்ணி காட்டுறேன், டிஃப்ரென்ஸ் தெரியும் பிஃபோர் ஆஃப்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் இருக்கிற ஃப்ரேம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து மற்ற எல்லா வீடியோஸ்லையும் நம்ம பண்ணணும் இல்லையா? அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு வீடியோவை கிளிக் பண்ணி Ctrl+C கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு டைமில் என்னை சின்னதாக்கிட்டு மற்ற எல்லா வீடியோஸையும் சேர்த்து செலக்ட் பண்ணி ஆப்ஷன் V ஆர் Alt V கொடுக்க போகிறேன். ஸோ அதில் வந்து என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் வேணுமோ எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த எஃபெக்ட்ஸ் ஆர் ஆட்ரிபியூட்ஸ் மட்டும் அப்படியே இங்கே வந்து காப்பி ஆகும். ஸோ ஃபஸ்ட் வீடியோவில் இருந்த மாதிரியே மற்ற எல்லா வீடியோஸ்க்கும் எல்லா எஃபெக்ட்ஸும் காப்பி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி மற்ற வீடியோஸில் இருக்கிற வயரை ரிமூவ் பண்ணுறதுக்கு சேம் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ண போகிறேன். அதுக்கு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஆடியோ 2 தடவை இருக்குது இல்லையா? அதனால் அது செலக்ட் பண்ணி அன்லிங்க் பண்ணிடலாம். ஸோ தட் ஆடியோ மட்டும் தனியாக டெலீட் பண்ணிடலாம். ஸோ மேலே இருக்க ட்ராக் டிசேபிள் ஆகிருக்கு, அதனால் அதை ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வீடியோவில் இருக்கிற எஃபெக்ட்ஸை அப்படியே வந்து மற்ற வீடியோஸில் காப்பி பண்ணலாம். Ctrl+C மொத்தமாக செலக்ட் பண்ணி ஆப்ஷன் V, ஆட்ரிபியூட் செலக்ட் ஆகிருக்கு, அப்ளை, அவ்வளோதான். ஸோ இப்போ அந்த வயர் ரிமூவல் லேயர் வந்து மேலே வந்து எல்லா ஃபுட்டேஜஸ்லேயும் வந்திருக்கும். பட் என்னென்னா ஒரு சில ஃப்ரேம்ஸ் வந்து நான் வந்து சைடில் பார்க்குற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து அது தேவையில்ல. ஸோ அந்த ஃப்ரேம்ஸை மட்டும் நம்ம வந்து அந்த வீடியோஸை மட்டும் வந்து நம்ம டூப்ளிகேட்டை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். டெலீட் பண்ணி எங்கெல்லாம் தேவையில்லையோ அங்கே மட்டும் டெலீட் பண்ணிடுறேன். அண்ட் எங்கெல்லாம் மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படுதோ அதை வந்து மேனுவலாக மைனர் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக நவுத்தணும். ஸோ அது வந்து மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ ட்ராக்கை டிசேபிள் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா, வயர் தெரியுது இந்த கார்னரில். எனேபிள் பண்ணவுடனே வயர் தெரியல. அதே கீழ் லேயரை டிசேபிள் பண்ணால் அந்த போர்ஷன் மட்டும் நமக்கு விசிபிளாக இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து அந்த வயரை வந்து ஹைட் பண்ணியிருக்கோம். சின்ஸ் திஸ் இஸ் அ சிமெட்ரிக்கல் ஃப்ரேம் நம்ம கொஞ்சம் ஈஸியாக பண்ணிட்டோன்னே சொல்லலாம். இப்போ நம்ம எடிட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு ஆடியன்ஸாக நீங்கள் அழறதுக்கு முன்னாடி, சிரிக்கிறதுக்கு முன்னாடி, ஏன் ஒரு கூஸ் பம்ப்ஸை ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை எல்லாத்தையும் ஒரு எடிட்டர் டிசைட் பண்ணியிருப்பார். ஸோ இந்த ஃபஸ்ட்டு செக்ஷனுக்கு வந்து நம்ம எடிட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு ஆடியன்ஸாக அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு ஆடியன்ஸோட ஒரு ஷார்ட், ஒரு ஸ்டாக் ஃபுட்டேஜ் அந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த ஒரு சீனில் ஆடியன்ஸ் படம் பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஷார்ட் கிடச்சிது. அதை எடுத்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கு மேலே அந்த வீடியோவை வந்து நான் ஜூம் அவுட் பண்ணி கரெக்டாக அந்த தேட்டரோட ஸ்க்ரீனில் வர மாதிரி ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் காம்போசிட் வந்து டார்க்கர் கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் அந்த ஒயிட்டில் எவ்வளோ கரெக்டாக மேட்ச் ஆகுதுங்கிறது வந்து ஈஸியாக பார்க்குறதுக்காக இந்த டார்க்கர் கலர் காம்போசிட் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கரெக்டாக அலைன் பண்ணி ஃபிட் பண்ணிடலாம். ஓகே, கரெக்டாக இருக்குது. ஒரு ஆடியன்ஸாக நீங்கள் அழறதுக்கு முன்னாடி, சிரிக்கிறதுக்கு முன்னாடி, ஏன் ஒரு கூஸ் பம்ப்ஸை ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதே மாதிரி அழகிறதுக்கு முன்னாடி, சிரிக்கிறதுக்கு முன்னாடி அது எல்லாத்துக்குமே சில ஃபுட்டேஜஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஆடியன்ஸ் வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி, சிரிக்கிற மாதிரி, அண்ட் கூஸ் பம்ப்ஸை ஃபீல் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்டாக் ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டாக் இல்லை, லைக் ஃபிலிம் ஃபுட்டேஜ். அழகிறதுக்கு முன்னாடி, சிரிக்கிறதுக்கு முன்னாடி, ஏன் ஒரு கூஸ் பம்ப்ஸை ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை எல்லாத்தையும் ஒரு எடிட்டர் டிசைட் பண்ணியிருப்பார்.
ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் இந்த வீடியோவையே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ தட் ஒரு எடிட்டரோட டைம் லைன்ல இந்த வீடியோவ காட்டி, அத ஒரு எடிட்டர் முடிவு பண்ணியிருப்பாங்கிறப்போ, அந்த வீடியோவே எடிட் டைம் லைன் இருக்கிற மாரி காட்டுனா, அது வந்து நல்லாருக்கும்னு சொல்லிட்டு அந்த வீடியோவே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுதான் அந்த வீடியோ. நம்ம பேசின இப்போ டயலாகு. அத மட்டும் கரெக்ட்டா கிராப் பண்ணி, தேவையான செக்ஷன மட்டும் எடுத்துட்டு, ஆ ஆடியோவ டெலீட் பண்ணிட்டேன் அன்லிங்க் பண்ணி. ஸோ இப்படி தான் இருக்க போது. இப்ப இந்த ரெக்கார்டிங் கீழ இருக்கிற செக்ஷன் ஆஃப் வீடியோவ மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது 2 ட்ராக்கா இருக்கிறதால அத கம்பைன் பண்ணி சிங்கிள் வீடியோவா மாத்திக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு சேர்த்து ரைட் கிளிக் பண்ணி நியூ காம்பவுண்ட் கிளிப் கொடுத்தா, அது 2ம் சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் கிளிப்க்குள்ள வந்துரும். ஸோ இப்ப இத வந்து மேல கொண்டு போயிட்டு, அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்க கீழ வைக்க போறேன். ஸோ எப்படி காட்ட போறேன்னா, இந்த வீடியோலருந்து அப்படியே ஜூம் அவுட் ஆயி அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்க்கு போற மாரி காட்டப் போறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ண போறோம், கீழ இருக்க வீடியோவ மேல கொண்டு வரப் போறேன். ஸோ, இப்போ ஒரு ஜூம் அவுட்ட கீ ஃப்ரேம் மூலமா நம்ம பண்ண போறோம். அதுக்கு அந்த வீடியோவோட ஸ்டார்ட்டிங்ல போயிட்டு, ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல்ல இருக்கிற அந்த மேல இருக்கிற பாயிண்ட்ட கிளிக் பண்ணீங்கன்னா, அது வந்து ஸ்டார்ட் பாயிண்ட் மார்க் ஆயிடும். இப்ப எது வரைக்கும் நம்ம வந்து மூவ்மெண்ட் கொண்டு வர போறோமோ, அது வரைக்கும் போயிட்டு, அங்க வந்து நம்ம இதே அ ஜூம், பொசிஷன் இது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா, அது வந்து செகண்ட் கீ ஃப்ரேம் பாயிண்ட்டா வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிரும். ஸோ, டயலாக்க பொறுத்து நான் இந்த இடத்துல வந்து மார்க்கர் மார்க் பண்ணிக்கிறேன். எம்எம்க்கு நான் மார்க்கர் மார்க் ஆயிடும். ஸோ, இந்த இடத்தோட ஜூம் அவுட் ஆகணும்னு நான் பிளான் பண்ணிட்டேன். ஸோ, இப்ப மேல இருக்க வீடியோ கிளிக் பண்ணி, கரெக்ட்டா அத ஜூம் அவுட் பண்ணி, அந்த ஒரு விண்டோல அ அந்த பிளேயரோட பாக்ஸ்க்குள்ள வரா மாரி நான் வந்து அலைன் பண்ண போறேன். ஸோ, இப்ப நான் ஜூம் அவுட் பண்ண ஆரம்பிச்ச உடனே ரைட் சைட்ல ரெட் பாயிண்ட் வந்து மார்க் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ, ஆல்ரெடி ஒரு கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டதால, இது வந்து செகண்ட் கீ ஃப்ரேமா கன்சிடர் பண்ணுது. ஸோ, இப்போ ஒரு ஜூம் அவுட்ட வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். பட் கரெக்ட்டா அந்த பாக்ஸ்ல கரெக்ட்டா ஃபிட் ஆயிருக்காங்கிறத பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த காம்போசிட் மோட வந்து ஜஸ்ட் மாத்திக்கலாம். ஸோ தட் பேக்கிரவுண்டும் விசிபிளா இருக்கும். ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, பார்டர் மட்டும் கொஞ்சம் லைட்டா இருக்கு. ஸோ, கரெக்ட்டா அலைன் ஆகலன்னு அர்த்தம். அதுக்கேத்த மாரி அலைன் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ பெர்ஃபெக்ட்டா இப்போ வந்து உட்காந்துருச்சு. லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். 30 போட்டு பார்ப்போம். ஒரு எடிட்டர் டிசைட் பண்ணியிருப்பாரு. இப்ப அதே மாரி இந்த மூவ்மெண்ட்ட வந்து பேக்கிரவுண்ட்ல இருக்கிற அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கையும் பண்ண வைக்கணும். ஸோ தட் அப்பதான் 2மே மூவ் ஆகி ஆ எப்படி சொல்றது? 2மே ஜூம் அவுட் ஆகி ஒண்ணா வர மாரி இருக்கும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன், பேக்கிரவுண்ட்ல இருக்கிற வீடியோல இருக்கிற என்னோட ஒரு அந்த போர்ஷன் இருக்கு இல்லையா? அத வந்து ஜூம் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன்ல கொண்டு வரப் போறேன். ஸோ ஒப்பாசிட்டி அட்ஜஸ்ட் பண்றது மூலமா நம்ம கரெக்ட்டா பிளேஸ் பண்ணியிருக்கோமா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்க ஒப்பாசிட்டி ஸ்லைடர யூஸ் பண்ணிக்கிறேன். இப்ப கரெக்ட்டா மூவ் பண்ணி அந்த பிளர் ஆகாம அந்த ஷார்ப்பா தெரியுதாங்கிற மாரி பார்த்துக்கிறேன். ஸோ இப்ப எப்படி இருக்கும்னா, மேல இருக்க வீடியோவும் ஜூம் அவுட் ஆகுது. கீழ இருக்க வீடியோவும் ஜூம் அவுட் ஆகுது. ஸோ தட் மெயின் ஃப்ரேம்லேருந்து அப்படியே அந்த டைம்லைன்குள்ள போற மாரி தெரியும் நமக்கு. ஒரு எடிட்டர் டிசைட் பண்ணியிருப்பாரு. ஸோ இது எல்லாமே இப்போ வந்து கீ ஃப்ரேம்ஸ் மூலமா பண்ணியிருக்கிறதால, கீ ஃப்ரேம்ஸ்ல போய் கீ ஃப்ரேம்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி, இந்த ஸ்ப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க வந்து இருக்கிற கீ ஃப்ரேம்ஸ்லாம் வந்து லைன் தான் தெரியும். இப்ப பார்த்தீங்களா? லைனா தெரியுது. ஸோ இந்த கீ ஃப்ரேம்ஸ வந்து கண்ட்ரோல் ஏ குடுத்து மொத்தமா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா கீ ஃப்ரேமும் செலக்ட் ஆயிடும். அப்புறம் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, இதுல வந்து 5 ஆப்ஷன் இருக்கும். அதுல ஈஸ் இன் அண்ட் அவுட் 2மே 2 எட்ஜ்லயும் வந்து ஒரு கர்வ் வரா மாரி வந்துரும். அத நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா. ஸோ இதே மெத்தட இன்னொரு வீடியோக்கும், அந்த பேக்கிரவுண்ட் வீடியோக்கும் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஈஸ் இன், அவுட் குடுத்துக்கலாம். ஸோ இப்ப வந்து அந்த மூவ்மெண்ட் வந்து அப்படியே ஒரு தெரியுது இல்லையா? ஒரு அப்ரப்ட்டா ஜூம் அவுட் ஆகாம, ஒரு ஸ்மூத் கர்வா நமக்கு வந்து இருக்கும். ஸோ எடிட்டிங் இஸ் நாட் அபௌட் வாட் யூ ஷோ, இட்ஸ் அபௌட் வாட் யூ டிசைட் நாட் டு ஷோ. ஸோ இப்ப இந்த செக்ஷன வந்து எடிட் பண்றதுக்கு ஆக்சுவலி நான் ஒரு ஐடியா யோசிச்சேன். இன்செப்ஷன் படத்துல வந்து கிளைமேக்ஸ்ல வந்து அந்த டோட்டம சுத்தி விட்டுட்டு, கரெக்ட்டா அது விழுந்துச்சா இல்லையா நமக்கு தெரியாமலே அத வந்து கட் பண்ணிடுவாங்க. ஸோ அத வந்து கன்வே பண்ற மாரி எடிட் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். பட் அந்த ஒரு ஸ்மால் டயலாக் செகண்ட்ஸ்ல வந்து எனக்கு அது மோர் கன்வேயபிளா இல்ல. ஸோ இந்த பார்ட்ட வந்து நான் வந்து ஸ்கிராப் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் இவ்வளோ வொர்க் பண்ணேங்கிறத காட்டுறதுக்காக உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஃபாஸ்ட்டா உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன் இப்போ. ஸோ இந்த மாரி தான் எடிட்டிங்ல இருக்கும். நம்ம ஒரு விஷயத்த நெனச்சு பண்ணுவோம். பட் ஃபைனலா அது வொர்க் அவுட் ஆகலன்னா, நம்ம அத ஃபுல்லா ஸ்கிராப் பண்ணி வேற ஒரு ஐடியாலஜிய உள்ள கொண்டு வர மாரி இருக்கும். ஸோ எஸ், திஸ் இஸ் ஆல் ஹேப்பன். பட் இட் வாஸ் நாட் இன் த வீடியோ. இது எல்லாத்தையுமே ஸ்கிராப் பண்ணியாச்சு. So editing is not about what you show, it's about what you decide not to show. எடிட்டிங் கத்துக்கணும்னு நினைக்கிற நிறைய பேர் ஒரு டூலை சூஸ் பண்ணி அந்த டூலை தான் லேர்ன் பண்றாங்க. எடிட்டிங்கா லேர்ன் பண்றதே இல்லை. ஸோ இந்த ஆடியோக்கு நான் வந்து எடிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து அது வந்து ஃபாஸ்ட்டாக ப்ளே பண்ணியிருக்கேன். ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்.
அண்ட் அதை வந்து இங்கே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நான் இன்னும் கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் பொசிஷனை. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே ஒரு டெக்ஸ்ட் லேயர் கொண்டு வர போகிறோம். ஸோ டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸோட பாஸ்வேர்டு இப்போ டிஸ்ப்ளே பண்ணேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி எல்லா டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணிட்டு ரைஸ் கேப்ஷன்ஸ்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்ட் கிடைக்கும். அதை ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி உங்கள் டைம்லைனில் போட்டுட்டு என்ன டெக்ஸ்ட்டோ மாற்றிக்கோங்க. நான் இப்போ வந்து லேர்ன்னு மாற்றிருக்கேன். ட்ராக்கிங்கும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். லைக் ஸ்பேஸ் இந்த ட்ராக்கிங் அட்ஜஸ்ட் பண்ணால் லெட்டர்ஸ் நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் வந்து கம்மியாகும் ஆர் இன்க்ரீஸ் ஆகும். லேர்னுக்கு பதில் வாட் டூ யூ லேர்ன்னு மாற்றிக்கலாம். ஓகே, சைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி சென்டராக வச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் நான் பண்ண ஒரு சில விஷயங்களை மறுபடியும் ஸ்க்ராப் பண்ணேன். ஸோ இதுக்கப்புறம் டைலாக் வந்து எப்படி இருக்குன்னா, எடிட்டிங் கற்றுக்கணும்னு நினைக்கிற நிறைய பேருங்கிற வர்றதுனால அங்கே வந்து ஒரு லைக் பீப்புளை காட்டுற மாதிரி ஒரு இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருந்தேன். பட் எனக்கு இது வந்து என்னோட மோஷனில் இது வந்து கொஞ்சம் டிஸ்ட்ரக்டிவாக இருந்துச்சு. அண்ட் மெனி லேயர்ஸ் இருக்கிறதால எதை கான்சென்ட்ரேட் பண்ணதுன்னு தெரியாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இதை ஸ்க்ராப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் ப்ரீமியர் ப்ரோ, DaVinci Resolve, FCP 3 இமேஜையும் ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணி அந்த டூல்ஸை தான் கற்றுக்குறாங்கங்கிறத காட்டுறதுக்காக 3 டூல்ஸையும் வந்து ஜஸ்ட்டு இம்போர்ட் பண்ணி ஒவ்வொரு ஃபியூ ஃப்ரேம்ஸ்க்கு அப்புறம் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே நான் ஆல்ரெடி கொடுத்த அந்த ஸ்டாக்குன்னு இருக்கிற அந்த ஃபோல்டர்ஸ்குள்ளேயே இருக்கும் இந்த இமேஜஸ்லாம். நீங்கள் அங்கேருந்து எடுத்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 3 லோகோவையும் பக்கத்தில் வச்சு ட்ரான்சிஷன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ட்ரான்சிஷன் பேக்கோட பாஸ்வேர்டு இது தான். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. Showtime Transition 3 வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. ஒரு ஃப்ளாஷி லுக் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அதை நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ட்ரான்சிஷன் இம்போர்ட் பண்ணுறப்போ டபுள் சைட் ட்ரான்சிஷன் ஆக்ட் ஆகணும். அப்படி ஆக்ட் ஆகலைன்னா அது வந்து ஃப்ரேம் பத்தலைங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். ஸோ இப்போ வந்து இதில் தேர்ட் ஒன்ல ஆக்ட் ஆகலை. அதனால் ஃப்ரேமை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் ஃப்ரேம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி இப்போ மறுபடியும் அதே எஃபெக்டை வந்து புல் பண்ணி மேலே வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா 2 பக்கமும் ட்ரான்சிஷன் வந்துருச்சு. சூப்பராக. ஸோ இது வந்து நீங்கள் வேறு எப்பயாவது வேறு ஃபுட்டேஜில் இந்த இஷ்யூ வந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபியூ ஃப்ரேம்ஸை கட் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா ட்ரான்சிஷன் ஆட் பண்ணிட முடியும். ஸோ இப்போ 3 லோகோக்கும் ட்ரான்சிஷன் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த 3த்தையும் செலக்ட் பண்ணி ஒரு நியூ காம்பவுண்ட் கிளிப் கொடுத்துக்கிறேன். ரைட் கிளிக், நியூ காம்பவுண்ட் கிளிப், லோகோஸ். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஷேக் இருக்கணுங்கிறதுக்காக பண்ணுறேன். அதுக்கு வந்து நான் ஷேக்குன்னு ஒரு ஃபியூஷன் ட்ரான்சிஷன் எஃபெக்டை வந்து மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் தான். இது வந்து நல்லா மூவ்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா, அதனால் அது அந்த ஸ்கேலை மட்டும் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு லைட் மூமெண்ட்டோட அந்த ட்ரான்சிஷன் வந்து நடந்துச்சு. ஸோ இப்போ சில சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ப்ளே பண்ணி காட்டுறேன். இதை நீங்கள் மேனுவலாக நீங்களே ப்ராக்டிக்கலாக பண்ணி பாருங்கள். ஆடியோலான கீழே கொண்டு வந்துட்டேன். அண்ட் ஜஸ்ட் டூல்ஸ்னு ஒரு டெக்ஸ்ட்டை வந்து கரெக்டாக அந்த வேர்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கரெக்டாக அந்த லோகோ எண்டு வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சேஞ்சஸை பண்ணிவிட்டு வாங்க. ஸோ தட் அது உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். எடிட்டிங் கற்றுக்கணும்னு நினைக்கிற நிறைய பேர் ஒரு டூலை சூஸ் பண்ணி அந்த டூலை தான் லேர்ன் பண்ணுறாங்க. எடிட்டிங்கை லேர்ன் பண்ணுறதே இல்லை. ஸோ இந்த வீடியோ வந்து லாகில் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து கட் பேஜில் போயிட்டு இந்த இடத்துல ஆட்டோ கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா வரும். ஸோ கலர் கிரேட் பேஜுக்கே போகாமல் ஒரு ஃபுட்டேஜை ஆட்டோ கலர் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் மெத்தடை யூஸ் பண்ணி என்னோடய டாக்கிங் ஹெட் ஃபுட்டேஜையும் கலர் மாற்றிக்கிட்டேன். ஸோ இப்போது இப்படி தான் நம்ம ஃபுட்டேஜ் இருக்குது. பட் இது ரெண்டுமே பிரைட்டாக இருக்கிறதால எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுன்னு தெரியல. அதனால் பேக்ரவுண்டை மட்டும் லைட்டாக ஒப்பாசிட்டி கம்மி பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் வந்து ஒரு டார்க் போர்ஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதால முன்னாடி வந்து ஒரு சின்ன ஓவர்லே போடலான்னு இருக்கேன். ஸோ ஓவர்லே பேக்கோட பாஸ்வேர்டு இது தான். நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு நான் இந்த ஓவர்லே தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதை ஜஸ்ட்டு கரெக்டாக இந்த செட் ஆஃப் டயலாக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரான்சிஷன் மாதிரி மேலே ஓவர்லே மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் தான். ஜஸ்ட் ட்ராக் பண்ணி ஒரு ஃபியூ ஃப்ரேம்ஸ் முன்னாடி வச்சுட்டேன். ஆனால் இது வந்து ஃபுல் பிளாக்காக இருக்கிறதால இதோட காம்போசிஷன் மோட ஆடாக மாற்றிட்டேன்னா அது வந்து பிளெண்ட் ஆகிடும். ஸோ பார்க்க எப்படி நல்லா தான் இருக்கும். இப்போது இந்த வாட் டு யூ லேர்ன் போர்ஷன் வந்து அந்த டெக்ஸ்ட்டு கிளியராக இல்லை. ஸோ கீழே வந்து ஒரு சின்ன ஒரு ஃபேடு கொடுக்கலாம். அதுக்கு க்ராப் பாட்டமை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சாஃப்ட்னஸை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கீழே வந்து அப்படியே ஒரு டார்க் ஃபேடு வந்து மேலே வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேடு வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து கொஞ்சம் கிளியராக காட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுதான் நான் இப்போ பண்ணியிருக்கேன். க்ராப்பை மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ வாட் யூ லேர்ன் கொஞ்சம் கிளியராக இருக்குது. அண்ட் பேக்ரவுண்ட் வந்து ஸ்லோவாக அப்படியே ஒப்பாசிட்டி குறைஞ்சி அதுக்கு நடுவில் வந்து ஒரு கிராஸ் டிசால்வ் ட்ரான்சிஷன் ஆட் பண்ணியிருக்கேன் ஒப்பாசிட்டி குறையிறத காட்டுறதுக்காக. அண்ட் மேலே லோகோஸ் வந்துருச்சு. ஸோ இந்த செக்ஷனோட எண்டில் வந்து எடிட்டிங்கை லேர்ன் பண்ணுறதே இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ அது வந்து ஒரு
ஒரு இஷ்யூ மாதிரி காட்டணும் இல்லையா, அதனால ஒரு ட்ராப் சவுண்ட் எஃபெக்ட்டை வந்து அந்த எண்டில் கொண்டு வந்து வச்சு அப்படியே ஸ்க்ரீனை பிளாக் அவுட் பண்ண போகிறோம். ஸோ தட் அது அங்கே ஒரு ட்ராப் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து ஃபீல் ஆகும். ஸோ ஃபைனலி இதுதான் அந்த செக்ஷன். ஒரு டூலை சூஸ் பண்ணி அந்த டூலை தான் லேர்ன் பண்ணுறாங்க, எடிட்டிங்கை லேர்ன் பண்ணுறதே இல்லை. இப்போ அடுத்த செக்ஷன் ஆஃப் டயலாக்கு மூவ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேப் ஜாஸ்தியாக இருக்குது, கொஞ்சம் மூவ் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கிறேன். ஸோ அந்த ட்ராப் முடிஞ்சு இது ஸ்டார்ட் ஆகும். நோ பேசிக்ஸ், நோ ஃபவுண்டேஷன், நோ ப்ராப்பர் ஒர்க் ஃப்ளோ அண்ட் ஜஸ்ட் ரேண்டம் வீடியோஸ். ஸோ இப்போ உங்களுக்கு அடுத்த டாஸ்க் ஜஸ்ட் ரைஸ் கேப்ஷன் எஃபெக்ட், அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வரணும். நோ மட்டும் லெஃப்ட்டில் பெருசாக, மற்ற 3 வேர்ட்ஸ் வந்து ரைட்டில் சின்னதாக வர மாதிரி நான் வந்து எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வாங்க. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு அது முடிச்சுட்டு வாங்க. நெக்ஸ்ட் அடுத்த செக்ஷனுக்கு போகலாம். ஸோ இதுக்கு வந்து நான் இம்பேக்ட்னு ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து லென்த் வைஸ் ஹையாகவும் பிரெத் வைஸ் சின்னதாகவும் இருக்கும். ஸோ கரெக்டாக நம்ம வந்து இந்த எடிட் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்களும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ரேண்டம் வீடியோஸ் ஃபாண்ட்டுக்கு நான் வந்து 3 ஃபுட்டேஜஸ் வந்து பேக்ரவுண்டாக கொடுக்க போகிறேன். லைக் நம்ம உட்காந்து ரேண்டம் வீடியோஸை பார்த்துட்ருக்கிற மாதிரி, இல்லை ரேண்டமாக வந்து ஏதோ வீடியோ பார்க்குற மாதிரி காட்டணுங்கிறதுக்காக 3 வெர்டிக்கல் வீடியோஸ் என்கிட்ட இருக்குது. இதெல்லாம் அந்த ஸ்டாக் ஃபுட்டேஜ் பேக்கில் இருக்கும். நீங்கள் அங்கேருந்து எடுத்து இதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த 3த்தையும் ஜஸ்ட்டு 1 by 1 பக்கத்தில் போட்டு அந்த ஜஸ்ட் ரேண்டம் வீடியோஸை மேலே கொண்டு வந்து இது வந்து ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி பேக்ரவுண்டில் வைக்க போகிறேன். ஸோ சேம் வே ஆட்டோ கலர் யூஸ் பண்ணி கலரை கொண்டு வர போகிறேன் ஃப்ரம் லாக் ஃபுட்டேஜ். ஸோ எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும், டெக்ஸ்ட்டை மேலே கொண்டு வரணும், ஆட்டோ கலர் பண்ணணும், ஒப்பாசிட்டியை குறைக்கணும். அவ்வளோதான், பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ முன்னாடி இருக்கிற ஏரியாவில் வந்து சீரியல் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணி அதில் வந்து கொஞ்சம் சேச்சுரேஷனை குறைக்க போகிறேன். ஸோ கலர் பேஜுக்கே போகாமல் சேச்சுரேஷன் குறைக்கிறதுக்கு இது ஒரு சின்ன ஆப்ஷன். ஸோ நோ பேசிக்ஸ், நோ ஃபவுண்டேஷன், நோ ப்ராப்பர் ஒர்க் ஃப்ளோன்னு சொல்கிறப்போ ஒரு நெகட்டிவ்னஸை கொண்டு வரும் இல்லையா, அதனால் அங்கே வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஆர் லெஸ் கலர்ஃபுல் ஃபீல் இருந்தால் அது மோர் கன்வியாகும்னு நினைக்கிறேன். அதனால் இப்படி பண்ணுறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் லேயர்ஸ்லாம் ஆக்சுவலி டிஃப்ரென்ஸ் ஒப்பாசிட்டியில் இருக்குது. அது ஆக்சுவலி ஒரு மாதிரி நல்லா இல்லை. ஸோ அதை மேபி செலக்ட் பண்ணி நார்மலுக்கு மாற்றி பார்க்கலாம். ஆடு போட்டாலும் ஒரு மாதிரி இருக்குது. நார்மலே வச்சிடலாம். ஸோ நார்மல்லே வந்து பார்க்க அது வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ எல்லா டெக்ஸ்ட்டையும் நார்மல்லே வச்சுட்டு இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபீலை வந்து அப்படியே ரீட்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் கூட எம்ஃபசைஸ் பண்ண ஒரு சின்ன மூமெண்ட் கொண்டு வந்துடலாம். ஒரு ஸ்மால் கீ ஃப்ரேம் தான், ஜூம் இன் ஆகிற மாதிரி கீ ஃப்ரேம் பண்ணி லைட் மூமெண்ட்டு கொண்டு வந்தால் அது பார்க்க வந்து அந்த விஷயத்தை இம்போஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா? நோ பேசிக்ஸ், நோ ஃபவுண்டேஷன், நோ ப்ராப்பர் ஒர்க் ஃப்ளோ அண்ட் ஜஸ்ட் ரேண்டம் வீடியோஸ். அண்ட் இது போதுமா நீங்கள் ஒரு எடிட்டர் ஆகிறதுக்கு? ஸோ இந்த செக்ஷன் ஆஃப் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ்க்கு தான். ஸோ டெக்ஸ்ட்டை வந்து தனித்தனியாக டைப் பண்ணி டிஃப்ரெண்ட் சைஸஸில் கீழே லைனாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்க்க வந்து ஒரு அது மூவ் ஆகிறப்போ ஒன்று ஒன்றா அப்பியர் ஆகிறப்போ பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ ஃபியூ ஃப்ரேம் கேப்ஸில் எல்லா டெக்ஸ்ட்டையும் அலைன் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி அலைன் பண்ணிக்கோங்க. இந்த எடிட்டருங்கிற டெக்ஸ்ட் மட்டும் நான் ரெட்டில் வச்சுருக்கேன். பிகாஸ் அங்கே வந்து அதை எம்ஃபசைஸ் பண்ணணும், நீங்கள் வந்து எடிட்டர் ஆக்க முடியுமா அப்படிங்கிறத எம்ஃபசைஸ் பண்ணுங்கிறதுக்காக எடிட்டர் வேர்டை மட்டும் ரெட்டில் வச்சு கொஞ்சம் க்ளோவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு கீழே அந்த டெக்ஸ்ட் கிளியராக தெரியறதுக்காக ஒரு பிளாக் ஃபேட் கொண்டு வந்தோம் இல்லையா முன்னாடி பண்ணது, அதே விஷயத்த மறுபடியும் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆல்ரெடி கற்றுக்கிட்டீங்க. இப்போ அதை வந்து ஒரு ப்ராக்டிஸாக பண்ணிவிட்டு முடிச்சுட்டு அடுத்த செக்ஷனுக்கு வாங்க. அண்ட் ஃபைனலி ஒரே ஒரு சின்ன ஸ்டாக் ஃபுட்டேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த முதல்வன் படத்தில் வந்து கொஸ்டின் கேட்குறப்போ டிஷ்னு ஒரு சவுண்ட் வரும். ஸோ அந்த சவுண்டு போட்டு அங்கே ஒரு அப்ரப்ட் கட் இல்லாமல் ஒரு ஸ்மூத் கட் இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஸ்டாக் ஃபுட்டேஜை போட்டு முடிச்சிருக்கேன். ஸோ ஃபைனலி த வீடியோ லுக்ஸ் லைக் திஸ். இது போதுமா நீங்கள் ஒரு எடிட்டர் ஆகிறதுக்கு? And that's why in the DaVinci Resolve course I have made in a way you learn everything step by step. ஸோ இந்த செக்ஷனோட 2 லேயரும் செலக்ட் பண்ணி சிங்கிள் காம்பவுண்ட் கிளிப்பாக மாற்றிக்கிறேன். ஏன்னா ஒரு ஜூமை வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து இன்பில்ட்டாக நம்ம வந்து ஒரு ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஜூமை வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். மேஜிக் ஜூம் ஃப்ரீன்னு இருக்கும், உங்களோட எஃபெக்ட்ஸ் பேக்கில் இருக்கும், அதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபாஸ்ட் ஜூம். நம்ம இதோட அமௌண்ட் ஆஃப் ஜூமையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன் மட்டும் வேணுமா, இன் அவுட் வேணுமா, அந்த மாதிரி எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ஸ்மால் ஜூம் வர மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம மேனுவலாக ஜூம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து அந்த ஜூமையே ஒரு ஆட்டோமேட்டிக்காக பண்ணுற மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் இந்த மேஜிக் ஜூம் எஃபெக்ட்.
ஸோ இந்த வீடியோவும் லாகில் இருக்குது. மறுபடியும் எடிட் பேஜில் போய் ஆட்டோ கலர் பண்ணிக்கலாம். ஸோ தட் வி கெட் த கலர்ஸ் பேக். ஸோ ஐ ஹவ் மேட் இன் அ வே லேர்ன் எவ்ரிதிங் ஸ்டெப் பை ஸ்டெப். இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், என்னோட கோர்ஸோட யூடியூப் பேஜ் இருக்கும் இல்லையா, அந்த பேஜை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஜஸ்ட் அப்படியே இம்போர்ட் பண்ணிக்கலாம் இப்போது. ஸோ டைம்லைனுக்கு அந்த டயலாகுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு, இந்த எட்ஜஸ் கார்னர்ஸ்லாம் அன்வான்டட் திங்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் க்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ மேலே கீழே சைடெலாம் க்ராப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த க்ராப் பண்ண இமேஜை வந்து நம்ம ஒரு மூவ்மெண்ட் கொண்டு வரலாம். லைக் இந்த இமேஜை வந்து லைட்டாக ஒரு மூவ்மெண்ட் கொண்டு வந்து அந்த டயலாக்கு மேலே ப்ளே ஆகிற மாதிரி பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நான் ஜஸ்ட்டு ஜூம் பண்ணி இந்த பொசிஷன்லாம் சேஞ்ச் பண்ணி பிட்ச் யாலாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ டாப் லெஃப்ட் கார்னர்லேருந்து அப்படியே ரைட் கார்னருக்கு வர மாதிரி ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பொசிஷன் வேணுமோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டு ஃப்ரேமுக்கு போயிட்டு கீ ஃப்ரேம் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் கார்னரில் அந்த டாட் அதை கிளிக் பண்ணி அந்த கீ ஃப்ரேம் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கலாம். கீ ஃப்ரேம் கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லாமே வந்து கீ ஃப்ரேம் ஆயிடுச்சு. இப்போ வீடியோட எண்டுக்கு போயிட்டு எண்டிங் வந்து எப்படி இருக்கணுங்கிற மாதிரி நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் ஃப்ரேமுக்கு போயிடுறேன். ஸோ இப்போ இதை வந்து மறுபடியும் வந்து கீழே பாட்டம் ரைட் கார்னரில் வந்து வர மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து 0 ஆக்கி நார்மலாக இமேஜ் எப்படி இருந்துச்சோ அப்படி கொண்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் மாற்றுனீங்கன்னா மாற்ற ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் எல்லாத்தையுமே 0 பண்ணிவிட்டு, இப்போ ஜூம் இன் பண்ணி பாட்டம் ரைட் கார்னரை வந்து என்லார்ஜ் பண்ணி காட்டுற மாதிரி வைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்து டாப் லெஃப்ட் கார்னர், லாஸ்ட் ஃப்ரேம் வந்து பாட்டம் ரைட் கார்னர். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு, ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே எண்ட் ஆகிற மாதிரி வீடியோ கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஃபைனலாக இந்த சீக்வென்ஸ் வந்து இப்படி தான் ரெடி ஆச்சு. In the DaVinci Resolve course, I have made in a way you learn everything step by step. From installation, user interface, media page, edit page, multicam editing, cut page, color grading, fusion, export இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இந்த செக்ஷன் ஆஃப் வீடியோ எடிட் பண்ண நான் ChatGPT யூஸ் பண்ணேன். ஸோ இதில் வந்து நம்ம ஃபுல் ஃப்ளோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதால இது ஒரு ரோட் மேப் மாதிரி என்னால் கொண்டு வர முடிஞ்சால் அது நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. பட் அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக பண்ணணும்னா கண்டிப்பாக ஃபியூஷன் பேஜ்லாம் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபியூஷன் பேஜை யூஸ் பண்ணாமல் எப்படி இந்த மாதிரி ஒரு ரோட் மேப்பை க்ரியேட் பண்ணலான்னு யோசிச்சப்போ ChatGPT கிட்ட ஒரு ப்ராம்ப்டை கொடுத்து எனக்கு இந்த ஒரு ரோட் மேப் இமேஜ் மாதிரி க்ரியேட் பண்ணுன்னு சொன்னேன். ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற இமேஜ் க்ரியேட் பண்ணுச்சு. அது ரொம்ப கிளம்ஸியாக இருந்தது, எனக்கு பிடிக்கல. ஐ வாண்டட் சம்திங் நீட். அண்ட் இப்போ இந்த செக்ஷன் ஆஃப் வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னா, லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு ரோட் மேப் வந்து ஃபுல்லாக ஃப்ளோ ஆகுற மாதிரி யோசிச்சிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிக்சல்ஸ் வந்து நமக்கு வேணும். ஸோ 9600 into 1080 பிக்சல்ஸில் வேணும்னு சொல்லி அந்த இமேஜை வந்து மாற்றி கொடுக்க சொன்னேன். ஸோ எதுக்கு நான் இங்கே வந்து க்ரீன் கலர் பாக்ஸஸ் யூஸ் பண்ணேன்னா, க்ரீன் கலர் பாக்ஸஸை அப்படியே என்னோட இமேஜோட ஃபுட்டேஜாக, அதாவது நான் போட போகிற வீடியோவை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக கீ பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்காக க்ரீன் கலர் இமேஜ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். அண்ட் வேறு வெர்ஷன்ஸும் கேட்டேன். டிஃப்ரெண்ட் ஐடியாஸ்லாம் யூஸ் பண்ணேன். லைக் என்னோட தம்ப்நெயிலை கொடுத்துடலாம், வீடியோ கொடுக்காம தம்ப்நெயில் மட்டும் வச்சு அதை ரோட் மேப் க்ரியேட் பண்ண சொல்லலாம்னு சொல்லி தம்ப்நெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்தேன். அது வந்து ஃபேஸையே மாற்றி வேறு யாரோ ஒருத்தரை வந்து டிஸ்பிளே பண்ணிடுச்சு. ஸோ இதுவும் செட் ஆகல. சரி, தம்ப்நெயிலே இல்லாமல் என் ஃபேஸே இல்லாமல் தம்ப்நெயில்ஸ் வச்சு ஏதாச்சும் பண்ணுங்கிற மாதிரி சொல்லலாம்னு சொல்லி அதுவும் ட்ரை பண்ணேன். அதுவுமே அந்த அளவுக்கு சரியாக வரலை. ஸோ லாஸ்ட்டாக நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோம் இல்லையா அந்த க்ரீன் கலர் இது, அதுக்கே போயிடலான்னு டிசைட் பண்ணேன். ஸோ இந்த க்ரீன் கலர் இமேஜ் வச்சு நம்ம இப்போ வந்து ரோட் மேப்பை பண்ண போகிறோம். ஸோ இப்போ அந்த க்ரீன் கலர் இமேஜையே எடுத்து நம்ம அந்த ரோடு மேப் வியூவை வந்து காட்ட போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த இமேஜை வந்து இந்த ஆடியோ, அதாவது இந்த வீடியோக்கு மேலே இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜில் வந்து இந்த க்ரீன் போர்ஷன்ஸ்லாம் வந்து வேறு வீடியோஸாக வந்து நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ லைக் நான் ஆல்ரெடி பண்ண வீடியோஸ் எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டு அதை அந்த க்ரீன் ஏரியாவில் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இமேஜை தூக்கி அந்த ஆடியோக்கு மேலே கரெக்டாக அலைன் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் ஜூம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பார்ட்டை சொல்லும்போது, லைக் ஃப்ரம் இன்ஸ்டலேஷன், யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறப்போ அந்தந்த பாக்ஸ் வந்து தெரிகிற மாதிரி கீ ஃப்ரேம் பண்ண போகிறேன். சிம்பிள் கீ ஃப்ரேம், நீங்கள் ஆல்ரெடி பண்ணது தான். ஸோ ஜூம் பண்ணி இப்போ இன்ஸ்டலேஷன் மட்டும் தெரிகிற மாதிரி வைக்கிறேன். ஒரு மைல்டு ஷேக் இருந்தால் அது ஆக்சுவலி பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக கேமரா ஷேக் எஃபெக்டை வந்து இந்த இமேஜுக்கு மேலே போட்டுக்கலாம். ஷேக்குன்னு சர்ச் பண்ணி அந்த கேமரா ஷேக் எஃபெக்டை வந்து ரிசால்வ் எஃபெக்ட்ஸ்லேருந்து எடுத்து போடணும்.
இன்னொரு கேமரா ஷேக் ட்ரான்சிஷன். ஸோ 2ம் டிஃபரன்ஸ் இருக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த ரோட் மேப்பும் இன்ஸ்டாலேஷன் தெரியிற மாரி நான் வந்து இத செட்டப் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஷார்ப்பா இருக்கு இல்லையா? அந்த எட்ஜஸ் அத சாஃப்ட் பண்றதுக்கு லெஃப்ட் சைட வந்து லைட்டா ஒரு கிராப் இன்கிரீஸ் பண்ணி, சாஃப்ட்னஸ இன்கிரீஸ் பண்றேன். ஸோ தட் அது வந்து பார்க்க சாஃப்ட்டா இருக்கும். அதே நேரத்தில பேக்கிரவுண்ட்ல இருக்கிற என்னோட இமேஜ் இருக்கு இல்லையா? அத வந்து ஃபுல்லா லெஃப்ட் சைட் மூவ் பண்ணிடலான்னு யோசிக்கிறேன். ஸோ தட் நான் அங்க ஸ்டார்ட் ஆயி, அதுக்கப்புறம் என் மேல ஓவர்ஃப்ளோ ஆகி அந்த இமேஜ் போற மாரி, அந்த ரோட் மேப் இமேஜ் போற மாரி செட் பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த பேக்கிரவுண்ட்ல இருக்க வீடியோவ செலக்ட் பண்ணி கரெக்ட்டா மூவ் ஆவுற ஃப்ரம் இன்ஸ்டாலேஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுற இடம் வச்சுட்டு, அந்த ஆடியோவ பொறுத்து வச்சுட்டு, அந்த இடத்த வந்து நான் வந்து அப்படியே லெஃப்ட்‌டுக்கு மூவ் பண்றேன். அப்படியே லெஃப்ட் சைட்ல நான் விசிபிளா இருக்கிற மாரி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அது உள்ள வர்றப்போ நானும் சேர்ந்து மூவ் ஆகுற மாரி இப்ப கீ ஃப்ரேம் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி பண்ணது தான். ஸோ அதே கீ ஃப்ரேம் எப்படி செட் பண்ணணும்னு சொல்லிக் குடுத்தனோ, அதே மாரி கீ ஃப்ரேம செட் பண்ணி நீங்க இந்த மூவ்மெண்ட்ட கொண்டு வந்துரலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த இமேஜ் ஸ்டார்ட் ஆகுறப்போ, இமேஜுமே வெளியிலருந்து உள்ள வரணும் கரெக்ட்டா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃப்ரேம்ல வச்சுட்டு, பொசிஷன ரைட் சைடு மூவ் பண்ணிட்டு, அப்புறம் அந்த மிடில் கரெக்ட்டா அந்த பேக்கிரவுண்ட் வீடியோ மூவ் ஆகுறப்போ, இதுவும் உள்ள வர மாரி கீ ஃப்ரேம் பண்றேன். ஸோ இங்கேருந்து அடுத்த மூவ்மெண்ட்டு. ஸோ இன்ஸ்டாலேஷன் வர வரைக்கும் கொஞ்சம் கீ ஃப்ரேம் ஹோல்ட் ஆகணும். ஸோ அந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிட்டு, ஒரு ஃபியூ ஃப்ரேம்ஸ் ஒரு 5 ஃப்ரேம்ஸ் தள்ளி நெக்ஸ்ட் கீ ஃப்ரேம் செட் பண்ண போறேன். இப்ப அத மூவ் பண்ணி அப்படியே செகண்ட் கீ ஃப்ரேம் செட் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் கீழ இருக்கிறதால கரெக்ட்டா யூசர் இன்டர்ஃபேஸ் தெரியிற மாரி வச்சுக்கலாம். செகண்ட் கீ ஃப்ரேம் செட் ஆயிடுச்சு. ஸோ பார்க்க இப்படி தான் இருக்கும். ஸோ இங்க அடுத்த கீ ஃப்ரேம் செட் பண்ணிட்டு, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ ப்ளே ஆகணும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணி, அப்படியே மூவ் பண்ணீங்கன்னா, அடுத்தது மீடியா பேஜுக்கு அடுத்த கீ ஃப்ரேம். ஸோ பேசிக்கலி தி ஐடியா இஸ் ஃபர்ஸ்ட்டு ஒரு செக்ஷனுக்கு வரணும். அங்க கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணி முடிச்சு, அங்கருந்து அடுத்த செக்ஷனுக்கு ஃபாஸ்ட்டா மூவ் ஆகணும். ஸோ அந்த மூவ்மெண்ட்ல மட்டும் நீங்க வந்து ஒரு ஃபியூ ஃப்ரேம்ஸ் 5 டூ 10 ஃப்ரேம்ஸ் மட்டும் வச்சீங்கன்னா, அந்த மூவ்மெண்ட் வந்து அந்த 5 டூ 10 ஃப்ரேம்ஸ்ல ஒர்க் ஆகும். அண்ட் அந்த வீடியோ வந்து யூசர் இன்டர்ஃபேஸ், மீடியா பேஜ், கட் பேஜ் அப்படின்னு சொல்றப்போ, அங்க ஃபியூ செகண்ட்ஸ் வந்து அந்த செக்ஷன் வந்து ஹோல்ட் ஆவணும். இங்க நீங்க ஃப்ரேம்ல பார்க்குற அந்த செக்ஷன் வந்து ஹோல்ட் ஆவணும். அதுக்கேத்த மாரி கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கிட்டே வாங்க ஃபுல்லா. ஸோ ஃபைனலி டோட்டலா ஜூம் அவுட் ஆயி வர மாரி வச்சுக்கிறேன். ஸோ இப்ப அது வந்து மேல கீழ கேப்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது சமாளிக்கணும். ஸோ ஃபைனலி இந்த வீடியோ இப்படி தான் இருக்கு. ஸோ எல்லா மூவ்மெண்ட்டும் அந்த டயலாக் எங்க வருதோ அதுக்கேத்த மாரி அந்த இடத்துல ஹோல்ட் ஆகுற மாரி கீ ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் கரெக்ட்டா. எனக்கு இப்ப தான் இன்னொன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ நம்ம இத ஆல்ரெடி மூவ்மெண்ட் பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் வீடியோஸ வந்து இன்சர்ட் பண்றது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா, அந்த மூவ்மெண்ட்டுக்கு ஏத்த மாரி வீடியோவும் மூவ் ஆகணும். ஒவ்வொரு பாக்ஸ்ல இருக்க வீடியோவும் மூவ் ஆகணும். அது ரொம்ப பெரிய டாஸ்க். ஸோ நான் என்ன பண்ண போறேன், இதே இமேஜ மறுபடியும் இம்போர்ட் பண்றேன். இம்போர்ட் பண்ணி அதுக்கு மேல் லேயர்ல பிளேஸ் பண்ணிட்டு, கரெக்ட்டா அந்த லெவல் வரைக்கும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன் எக்ஸ்ட்ரா இருக்கிறத. இப்ப இந்த இமேஜ வந்து ஒரு காம்பவுண்ட் கிளிப்பா நான் வந்து ஜெனரேட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அந்த இமேஜ் வந்து அந்த ஒரு கிளிப்புக்கு உள்ள இருக்கும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி காம்பவுண்ட் கிளிப் செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ரோட் மேப்ன்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கீழ பண்ண நம்ம கீ ஃப்ரேமோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த ரோட் மேப்ல நான் அப்ளை பண்ண போறேன். ஸோ கண்ட்ரோல் சி, ஆப்ஷன் வி, பேஸ்ட் அட்ரிபியூட்ஸ் குடுத்த உடனே அப்ளை குடுத்துட்டேன்னா, அந்த கீழ இருக்க இந்த மூவ்மெண்ட் அப்படியே அந்த ரோட் மேப் இமேஜ்ல வந்துரும். ப்ளே பண்ணி பார்த்துரலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த மூவ்மெண்ட் அப்படியே மேல வந்துருச்சு. ஸோ நம்ம இப்ப இத உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தா, உள்ள மூவ்மெண்ட் இருக்காது. இமேஜ் வந்து ஸ்டில்லா தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து அந்த கிரீன் ஸ்க்ரீன வந்து நமக்கு தேவையான ஃபுட்டேஜா ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் கீழ இருக்கிற இமேஜ வந்து அந்த மூவ்மெண்ட்ட வந்து டிசேபிள் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் டிஎம்க்குனா போதும். இப்ப மேல இருக்கிற ரோட் மேப்ப ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் டைம்லைன் குடுத்துக்கலாம். இது வந்து ஸ்டில் இமேஜா தான் இருக்கும். பட் என்னன்னா மேல கீழ வந்து எம்ப்டி ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? அத வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஏதாவது பேக்கிரவுண்ட்ஸ் நமக்கு கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற ஃபோல்டர்ஸ்ல பேக்கிரவுண்ட் ஃபோல்டர்ஸ்ல வந்து
ஸோ இந்த ஒரு பேக்ரவுண்டை நான் லேயர் 1ல வச்சுட்டு, மேலே இருக்கிற இமேஜில் அந்த ஒரு ப்ளூ பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு 3D கீயர் எஃபெக்ட்டை வந்து காப்பி பண்ணி அந்த லேயர் மேலே போட்டுக்கிறேன். ஸோ இந்த எஃபெக்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம்லேருந்து ஓப்பன் எஃபெக்ட்ஸ் ஓவர்லேக்கு மாற்றிட்டு, எந்த கலரை நீங்கள் ரிமூவ் பண்ணணுமோ அதுக்கு மேலே கிளிக் பண்ணி சும்மா ட்ராக் பண்ணிங்கன்னா போதும். அந்த கலர் இருக்கிற எல்லா இடமும் ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து கலர் ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ இதே மெத்தடை தான் நம்ம யூஸ் பண்ணி க்ரீன் ஸ்க்ரீன் பாக்ஸஸையும் வந்து ரிமூவ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ கொஞ்சம் கூட அதனோட லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி நல்லா நீட்டா பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணியாச்சு. பட் என்னன்னா எனக்கு இந்த பேக்ரவுண்ட் பிடிக்கல. டெலீட் பண்ணிட்டேன். வேற நல்ல பேக்ரவுண்ட் கிடைக்குதான்னு பார்க்கலாம். பிளாக்கே கூட நல்லா தான் இருக்கு. ஸோ ஃபைனலி நான் இந்த ஒரு பேக்ரவுண்டை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். லைட்டா ஒப்பாசிட்டி குறைச்சிருக்கேன். ஸோ தட் முன்னாடி இருக்கிற இமேஜ் வந்து பாப்பப் ஆயி தெரியும். ஸோ இது வந்து கொஞ்சம் தான் இருக்கு. அதனால இதையே காப்பி பண்ணி ஃபுல்லா ரெப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டுவர்ட் த ஸ்ட்ரெச் அந்த இமேஜ் இருக்கிற வரைக்கும் ஃபுல்லா ரெப்ளிகேட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸ்பீடையும் வந்து 50% குறைச்சுக்கிறேன். ஸோ அந்த மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் நேச்சுரலா. ஸோ இதை வந்து அப்படியே காப்பி பண்ணி ஃபுல்லா இந்த இமேஜ் எண்ட் ஆகுற வரைக்கும் ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எவ்ரி ஆல்டர்னேட் கிளிப்பை வந்து நான் ஸ்பீட் ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நேச்சுரலா அது வந்து அப்ரப்ட் கட்டா தெரியாம அந்த மூவ்மெண்ட் வந்து போயிட்டு ரிவர்ஸ் ஆயி மறுபடியும் போற மாரி தெரியும். ஸோ இப்போ மேல இருக்கிற இமேஜை இன்னும் ஒரு லேயர் மூவ் பண்ணிட்டு, ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் கிளிப்பை வந்து நான் இன்சர்ட் பண்ணிக்க போறேன். அட்ஜஸ்ட்மென்ட் கிளிப்ன்னு சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அத எடுத்து அந்த இமேஜுக்கு கீழ வந்து இம்போர்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த அட்ஜஸ்ட்மென்ட் கிளிப் மேல ஒரு கிரிட்ட வந்து நான் பிளேஸ் பண்ண போறேன். கிரிட்ன்னு சர்ச் பண்ணி அத ஜஸ்ட் மேல போட்டுக்கலாம். நம்பர் ஆஃப் லைன்ஸ வந்து நல்லா கொச்ச கொச்சன்னு கிரிட் இருக்கிற மாரி மாத்திட்டு, பிளெண்ட வந்து நான் அப்படியே ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்க்கறதுக்கு அந்த மூவ்மெண்ட், அந்த லைன்ஸ் எல்லாம் வந்து ஒரு பியூட்டிஃபுல் பேக்கிரவுண்ட வந்து நமக்கு கிரியேட் பண்ணி குடுத்திருக்கு. அட்ஜஸ்ட்மென்ட் கிளிப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிரலாம். எக்ஸ்ட்ராஸ டெலீட் பண்ணிட்டேன். ஸோ பேக்கிரவுண்ட் இப்படி தான் இருக்கு. நல்லா இருக்கா? From installation, user interface, media page, edit page, multicam editing, cut page, color grading, fusion, export இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த சீரிஸ் ஆஃப் வீடியோஸ்ல நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ எண்டிங்கில் DaVinci Resolveன்னு வர மாதிரி ஒரு டெக்ஸ்ட் லேயர் ஆட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். நீங்களே ஆட் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் வேர் ஐ ஹேட் த ரியல் சேலஞ்ச். ஸோ ஆக்சுவலி நான் இந்த இமேஜை கிரியேட் பண்ணதே இந்த க்ரீன் பாக்ஸஸ் எல்லாத்தையும் வந்து என்னோட வீடியோஸை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக யூஸிங் 3D கியர். ஸோ நம்ம எப்படி இந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணமோ அதே மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து யோசித்தேன். பட் என்னென்னா அந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுறப்போ அந்த க்ரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணுறப்போ ஒரு பெர்ஃபெக்ஷன் கிளியராக இல்லை. ஒரு மாதிரி க்ரீன் லீக்ஸ் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ எல்லாமே ஒரு மாரி கிளம்ஸியா அந்த மாரி இருந்துச்சு. ஸோ அதனால வேற ஒரு ஐடியா யோசிச்சுட்டேன். ஒண்ணும் இல்ல. அந்த கிரீன் பாக்ஸஸ ரீப்ளேஸ் பண்றதுக்கு பதில் நான் என்ன ஃபுட்டேஜஸ் அங்க வைக்கணும்னு நெனச்சேனோ, அத வந்து அப்படியே சின்னதாக்கி, கரெக்ட்டா அந்த பாக்ஸ் இருக்கிற ஏரியால அலைன் பண்ணி பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது அதே மாரி மீடியா பேஜ்க்கும் பண்ணிரலாம். ஜஸ்ட் ஃபுட்டேஜ் இம்போர்ட் பண்ணிட்டு, ஸ்பீட இன்கிரீஸ் பண்ணி, சைஸ குறைச்சு கரெக்ட்டா பிளேஸ் பண்ணிரலாம். ஸோ இப்போ ஒரு பேக்கிரவுண்ட் ஆட் பண்ணா நல்லாருக்கும். அதுக்கு பேப்பர் எட்ஜ்ங்கிற ஒரு எஃபெக்ட்ட வந்து நான் வந்து அந்த வீடியோ மேல போட்டுட்டு, அதுல எஃபெக்ட்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா, கான்ட்ராஸ்ட்ன்னு இருக்கும். எட்ஜ் கான்ட்ராஸ்ட்ன்னு. அத ஃபுல்லா லெஸ் பண்ணிட்டீங்கன்னா, அது வந்து ஒரு ப்ராப்பர் பார்டர் மாரி ஆயிடும். ஜஸ்ட் அப்புறம் எட்ஜ் பொசிஷன் மட்டும் அலைன் பண்ணா போதும். கரெக்ட்டா ஒரு பார்டர் வந்து அந்த அந்த வீடியோக்கு வச்ச மாரி கரெக்ட்டா வந்துரும். இந்த பார்டரோட கலர வந்து அதே கிரீன் கலருக்கு மாத்திக்கலாம். ஸோ தட் நம்மளோட தீமோட அப்படியே அலைன் ஆயிடும். பிகாஸ் நம்ம ரோட் மேப் ஆல்ரெடி அந்த கிரீன் கலர்ல இருக்கிறதால, இதையும் பார்டரையும் கிரீனா மாத்திட்டா கரெக்ட்டா இருக்கும். ஸோ செலக்ட் பண்ணி ஓகே குடுத்துடுறேன். இந்த மாரி ஆல் த 9 பாக்ஸஸ்க்கும் நான் இதே மாரி எல்லா ஃபுட்டேஜஸையும் பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ தட் ஃபைனலி 9 பாக்ஸஸ்லயும் 9 வீடியோ ஒண்ணா ப்ளே ஆகும். ஸோ இதுல வந்து ஆக்சுவலி நான் எடிட் பேஜ் வரைக்கும் தான் பண்ணியிருக்கேன். ஸோ கலர் ஃபியூஷன் எக்ஸ்போர்ட் இன்னும் பண்ணல. ஸோ அதுக்கு வந்து சும்மா சிம்பிளா ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அதையும் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலி இப்படி தான் இருக்கும். From installation, user interface, media page, edit page, multicam editing, cut page, color grading, fusion, export இந்த மாதிரி எல்லாத்தையும்
ஸோ இந்த செக்ஷன் ஃபுல்லாக கீ ஃப்ரேம் இருக்கிறதால நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி கீ ஃப்ரேம்ஸ்க்கு போய் எல்லா ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணி லீனியர் மோஷனை செலக்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அது ரொம்ப கிளம்ஸி ஆக்கிடுச்சு வீடியோவை. டூ மச் ஆஃப் கீ ஃப்ரேம்ஸ் இருக்கிறதால அது அப்படியே ஜம்ப் அடிச்சுட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. பார்க்க இப்படி தான் இருந்துச்சு. ரொம்பவே வர்ஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த அந்த லீனியர் மோஷனை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு நார்மல் ஷேக் இருக்கு இல்லையா, அந்த எஃபெக்ட்ஸில் ஷேக் ஆட் பண்ணோமே, ஒரு ஸ்மால் ஷேக் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிட்டேன். ஸோ அத நீங்க ஆல்ரெடி கத்துக்கிட்டீங்க. அதனால நீங்க அத டைரக்ட்டா இப்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம். And the best part, this is completely free. ஸோ இந்த செக்ஷனுக்கு நான் ஒரு பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி எப்படி கிரியேட் பண்ணோமோ, அதே மாரி நீங்க பாஸ் பண்ணி பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணிருங்க. அண்ட் மேல இருக்கிற வீடியோவ நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல வச்சு கீ ஃப்ரேம் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த பெஸ்ட் பார்ட் அப்படின்னு முடியிறப்போ, இந்த இமேஜ் வந்து ஸ்க்ரீன விட்டு வெளில போயிரணும். ஸோ அதுக்கு ஸ்க்ரீன விட்டு வெளில போற மாரி கீ ஃப்ரேம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் இட். And the best part, this is completely free. இதே மாதிரி நீங்களும் எடிட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் கீ ஃப்ரேம்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ். ஸோ இப்போ இந்த ஃப்ரீன்னு போட்டிருக்க டெக்ஸ்ட் எஃபெக்ட்டை சுற்றி என்னெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோங்கிற மாதிரி நம்ம வந்து இன்னும் நிறைய டெக்ஸ்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அண்ட் அந்த டெக்ஸ்ட்டை சுற்றி சர்க்கிள்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த சர்க்கிளை வந்து டைரெக்டாக கொண்டு வர முடியாது. இது ஒரு ஃபியூஷன் எஃபெக்ட். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள் டைட்டில்ஸை வந்து தூக்கி மேலே போட்டு ஜஸ்ட் ட்ரான்சிஷன்ஸ், எஃபெக்ட்ஸ், பேக்ரவுண்ட்ஸ், ஓவர்லேஸ் அந்த மாதிரி நிறைய என்னெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்க போகிறேனோ அதெல்லாம் அங்கங்கே நான் கிரியேட் பண்ணிவிட்டு, அப்புறம் அந்த சர்க்கிள் எஃபெக்ட்டை வந்து எல்லா எலிமெண்ட்ஸ் மேலேயும் அப்ளை பண்ணி கரெக்டாக அந்த வேர்டை வந்து சர்க்கிள் பண்ணுற மாதிரி எஃபெக்ட்ஸில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மேக் பண்ணி அலைன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃப்ரீ வேர்டை சுற்றி ஒரு 7, 8 வேர்ட்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி கண்டினியூஸாக கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலி திஸ் பார்ட் ஆஃப் த வீடியோ லுக்ஸ் லைக் திஸ். ஜஸ்ட் யூடியூப்ல போயிட்டு என்னோட கோர்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணாலே போதும். ஸோ இந்த செக்ஷனுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு சாலிட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ வாண்ட் அ ஒயிட் பேக்ரவுண்ட் வேர் அதுக்கு மேலே நான் வந்து யூடியூபோட லோகோவை வந்து டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ ஒயிட் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம யூடியூபோட லோகோ வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். அதை எடுத்து உள்ளே போட போகிறோம். அந்த லோகோவை ஒரு கீ ஃப்ரேம் பண்ணி ஒரு ஸ்மால் மூவ்மெண்ட் கொண்டு வர போகிறோம். ஸோ பெருசாக இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரேமில் வந்து ஃபுல்லாக சின்னதாக வச்சுட்டு அப்படியே பெருசாக வர மாதிரி ஒரு கீ ஃப்ரேம் மூவ்மெண்ட்டை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். சேம் திங் வீடியோஸ்க்கு எப்படி கீ ஃப்ரேம் பண்ணோமோ அதே மாதிரி இமேஜ்க்கும் அதே தான். யூடியூப் வந்து சின்னதுலேருந்து பெருசாக வர மாதிரி கீ ஃப்ரேம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த யூடியூப் சர்ச் பாரில் வந்து ஃபிலிமி ட்ரைப் டாவின்சி ரிசால்வ் கோர்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த ஸ்டாக் ஃபுட்டேஜும் உங்களோட அந்த ஸ்டாக் ஃபோல்டரில் இருக்கும். இது வந்து ஆக்சுவலி பிளாக்கு. நான் இதுக்கப்புறம் ஒயிட்டாக ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒயிட் வந்து அங்கே இருக்கும். அதை எடுத்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு யூடியூப் லோகோ வர மாதிரி கீ ஃப்ரேம், அப்புறம் இந்த வீடியோ வந்து ஒயிட்டில் சர்ச் பண்ணுற மாதிரி கீ ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுத்தையும் கீ ஃப்ரேம் பண்ணி ஒரு பிளெயின் பேக்ரவுண்டில் அது அழகாக வர மாதிரி பண்ணிடலாம். ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். நீங்களே பண்ணிடலாம். ஸோ அந்த 2 செக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோட யூடியூப் கோர்ஸோட ஒவ்வொரு வீடியோவோட அந்த ஒரு டிஸ்ப்ளே இருக்கும் இல்லையா, அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸா எடுத்து இமேஜஸா வச்சிருக்கேன். இந்த இமேஜஸ்ல ஒண்ணு ஒண்ணா பாப் ஆகுற மாரி நம்ம எடிட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாரி ஒவ்வொரு இமேஜும் செப்பரேட்டா இருக்கும். அந்த இமேஜஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஒண்ணா சேர்த்து அது ஒண்ணு ஒண்ணா பாப் ஆயி டிஸ்ப்ளே ஆகுற மாரி சேம் இமேஜ் கீ ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். இதான் அந்த காம்பவுண்ட் கிளிப் 9. இதுக்குள்ள தான் அந்த 9 இமேஜஸும் இருக்கு. 9 இல்ல 7 இமேஜஸ் இருக்கு. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் இன் டைம்லைன் குடுத்தேன்னா, அது அப்படியே ஓப்பன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட்டு 4 இமேஜஸும் ஒண்ணு ஒண்ணா பாப் ஆகுற மாரி வச்சுட்டு, அப்புறம் ஒரு 2, 3 வீடியோஸ் மட்டும் ஸ்லைட் ஆயி அடுத்த 2, 3 வீடியோஸ் காட்டுற மாரி நான் வந்து டிரான்சிஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மேல வர்றதுக்கு ஒரு டிரான்சிஷன் அண்ட் ஸ்லைட் ஆயி அடுத்த இமேஜ் வர்றதுக்கு அடுத்த டிரான்சிஷன். ஸ்லைட் லெஃப்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படிதான் வந்து இந்த ஒரு எஃபெக்ட்ட நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேல ஒரு ஸ்லைட் மூவ்மெண்ட்ட வந்து கீ ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதையும் நம்ம வந்து லீனியர் மூவ்மெண்ட்டா மாத்திக்கலாம். கீ ஃப்ரேம்ல செலக்ட் பண்ணி. ஸோ இப்போ இத ப்ளே பண்ணி காட்டுறேன். உள்ள போயிட்டு என்னோட கோர்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணாலே போதும். நீங்கள் ஈஸியாக ஃப்ரீயாக போயிட்டு என்னோட கோர்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணாலே போதும். ஸோ நெக்ஸ்ட்டு ஈஸியா, ஃப்ரீயா டாவின்சி ரிசால்வ் இது எல்லாமே டெக்ஸ்ட்டும், இமேஜும் தான். ஜஸ்ட் ஒண்ணுலேருந்து இன்னொன்னு ஸ்லைட் ஆகுற மாரி
ஜஸ்ட் பேன் ஆகுற மாதிரி டிரான்சிஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் DaVinci Resolveஓட லோகோக்கு மேலே கற்றுக்க முடியும், எண்ட் டு எண்ட் கற்றுக்க முடியுங்கிறத வந்து ஒரு டெக்ஸ்ட் லேயர் ஜஸ்ட் அப்படியே மூவ் ஆனால் எப்படி இருக்குங்கிற மாதிரி இமேஜின் பண்ணியிருக்கேன். ஸோ தட் எண்ட் டு எண்டுங்கிறது ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு மூவ் ஆகுறதுங்கிறத மீன் பண்ணுற மாதிரி இந்த எண்ட் டு எண்ட் டெக்ஸ்ட் வந்து ரைட்லேருந்து அப்படியே லெஃப்ட்டுக்கு மூவ் ஆகிற மாதிரி யோசிச்சிருக்கேன். ஸோ அதை தான் வந்து நான் இப்போ கிரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு டெக்ஸ்ட் லேயரை போட்டுட்டு ஃபுல்லாக ஜூம் இன் பண்ணி பெருசாக வச்சுட்டு அதை ரைட் எண்டில் அவுட் சைட் த ஃப்ரேம் தள்ளிட்டு கீ ஃப்ரேம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எண்ட் ஆஃப் த வீடியோக்கு போயிட்டு லெஃப்ட் சைடில் அவுட் சைட் த ஃப்ரேம் பண்ணி கீ ஃப்ரேம் பண்ணிவிட்டேன். ஸோ தட் எண்ட் டு எண்டுங்கிறது ரைட்லேருந்து லெஃப்ட் அப்படியே மூவ் ஆகிற மாதிரி நமக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ அந்த எண்ட் டு எண்டு முடிகிற இடத்துல கற்றுக்க முடியும்னு பாப்பப் ஆகிற மாதிரி போட்டுட்டேன். ஸோ எண்ட் டு எண்ட் கற்றுக்க முடியும் அப்படின்னு பாப்பப் ஆகிற மாதிரி அழகாக கொண்டு வந்தாச்சு. யூடியூப்பில் போயிட்டு என்னோட கோர்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணாலே போதும். நீங்கள் ஈஸியாக ஃப்ரீயாக DaVinci Resolve எண்ட் டு எண்ட் கற்றுக்க முடியும். At the end, you are not just an editor, but a better storyteller. ஒரு பவர்ஃபுல்லான லைன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக எடிட் பண்ணணும்னு இல்லை, ஜஸ்ட் டெக்ஸ்ட் வழியாகவே அதோட இம்பார்ட்டன்ஸை கன்வே பண்ண முடியும். ஸோ அட் த எண்ட் யூ ஆர் நாட் ஜஸ்ட் அன் எடிட்டர் பட் அ பெட்டர் ஸ்டோரி டெல்லர். ஒரு ஸ்டோரி டெல்லராக எப்படி யோசிக்கணுங்கிறதுக்கு இந்த வீடியோ நீங்கள் எவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எதுக்கு நான் வந்து எம்ஃபசைஸ் பண்ணணும்னு சொல்கிறேன், எதுக்கு வந்து நார்மலாக எடிட் பண்ணால் போதும்னு சொல்கிறேங்கிறத வந்து நிறைய விஷயத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிலது வந்து நெகட்டிவாக இருந்தால் சேச்சுரேஷனை குறைச்சி பிளாக் அண்ட் ஒயிட்டில் காட்டலாம். ஸோ அந்த ஸ்டோரியோட இம்பார்ட்டன்ஸை எடிட்லேயும் எப்படி கன்வே பண்ணலாங்கிறதுக்கு இந்த வீடியோவே ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அதை வந்து நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறப்போ நான் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் எடிட்லாம் பண்ணாமல் ஜஸ்ட்டு டெக்ஸ்ட்லேயே போகலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ யூ ஆர் நாட் ஜஸ்ட் அன் எடிட்டர் சொல்கிறப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த என்னோட டாக்கிங் ஹெட்டுக்கு மேலேயே வந்துட்டு, பட் அ பெட்டர் ஸ்டோரி டெல்லருன்னு சொல்கிறப்போ அது வந்து ஸ்க்ரீன் பிளாக் அவுட் ஆகிட்டு அந்த ஸ்டோரி டெல்லருங்கிற வேர்டு மட்டும் கொஞ்சம் நேரம் ஸ்க்ரீனில் ஸ்டே ஆகணும். அந்த மாதிரி யோசிச்சிருக்கேன். ஓகேங்களா? அதையே தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு டெக்ஸ்ட் எஃபெக்ட் தான். டைப்ரைட்டருங்கிற ஒரு டெக்ஸ்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் லைன் வந்து யூ ஆர் நாட் ஜஸ்ட் அன் எடிட்டர் வந்துடும். செகண்ட் லைனு யூ ஆர் அ பெட்டர் ஸ்டோரி டெல்லர் மட்டும் தனியாக இன்னொரு ஒரு டெக்ஸ்ட்டை போட்டு அதை வந்து எல்லோ கலரில் வச்சுட்டு ஸ்க்ரீன் பிளாக் ஆகிட்டு அந்த ஸ்டோரி டெல்லருங்கிற எல்லோ வேர்ட் மட்டும் ஸ்டே ஆகிற மாதிரி பண்ணியிருக்கேன். நாட் ஜஸ்ட் அன் எடிட்டர் பட் அ பெட்டர் ஸ்டோரி டெல்லர். அப்பாடா வீடியோ முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை, இனிமே தான் ரியல் எடிட்டிங்கே இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு டிராஃப்ட் ஆஃப் கம்ப்ளீஷன். பட் நம்ம மறுபடியும் ப்ளே பண்ணி பார்க்க சிலதெல்லாம் நமக்கு பிடிக்காது, இதோட பெட்டராக பண்ணலாமேன்னு தோணும். ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நிறைய நான் ஸ்க்ராப் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் நான் இப்போ தான் பண்ணேன். ஸோ என்னெல்லாம் எனக்கு பிடிக்கலையோ அதெல்லாம் தூக்கிட்டு இன்னும் எப்படி பெட்டராக பண்ணலாங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட் இன் அ வே யூ லேர்ன் எவ்ரிதிங் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படிங்கிற அந்த ஒரு சீக்வன்ஸ்க்கு இப்படி ஒரு எடிட் பண்ணியிருந்தோம் இல்லையா, இது எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பெஸ்ட் பார்ட்டுக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்டை காப்பி பண்ணி அந்த செக்ஷன் ஆஃப் வீடியோவுக்கு வந்து பேக்ரவுண்டாக வச்சுட்டு, ஸோ இது வந்து ஒரு ஸ்னாப்பிங் டூல். அந்த ஸ்னாப்பிங் எனேபிள் பண்ணால் தான் அந்த ஆட்டோமேட்டிக் கைட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அது ஒரு டிசேபிள் ஆயிருந்தது, எனேபிள் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த செக்ஷனில் அந்த பேக்ரவுண்டை நான் இப்போ ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த இமேஜை பாருங்கள். ஸோ இந்த இமேஜ் எனக்கு வந்து ChatGPT கிரியேட் பண்ணி கொடுத்தது. சேம் ஏஐ நான் இங்கே வந்து மோஷன் கிராஃபிக்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஏஐ யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த இமேஜை வந்து நான் ChatGPT கிட்ட போயிட்டு எனக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எடிட்டிங் கற்றுக்குறோம் அப்படிங்கிறத காட்டுற மாதிரி எனக்கு ஒரு இமேஜ் வேணுங்கிற மாதிரி கேட்டேன். ஸோ அது வந்து எனக்கு இந்த இமேஜை கொடுத்தது. ஸோ இதை வந்து நான் மோஷன் கிராஃபிக்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணுற மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அதுக்கப்புறம் அது வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ மேலே போய் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த லைனுக்கு நான் வந்து டிஸ்ப்ளே பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு இமேஜ் வேணும்னு கேட்டேன். அது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்புங்கிறதால அது வந்து படிக்கட்டு மாதிரியே கிரியேட் பண்ணி ஆர்கனைசிங், ரஃப் கட், எடிட்டிங் அந்த மாதிரி ஒரு செக்ஷன் ஆஃப் இதை போட்டு கொடுத்தது. பட் இதில் நிறைய மிஸ்டேக் இருக்குது. 4, 5க்கு அப்புறம் 6 காணோம் பாருங்களேன். அப்புறம் இங்கே வந்து நம்பர்ஸில் நிறைய மிஸ்டேக் இருந்தது. ஸோ அதுக்கிட்ட நான் என்னென்ன வேணுங்கிறத கிளியராக நானே ஃபஸ்ட்லேருந்து சொன்னேன். ஸோ 1 இது, 2 இது, 3 இது, 4 இது அப்படிங்கிற மாதிரி என்ன பிக்சல்ஸில் வேணும் அந்த மாதிரி எல்லாத்தையும் நானே கொடுத்துட்டு கிளியராக சொன்னதுக்கப்புறம் அது ஃபைனலி எனக்கு ஒரு இமேஜ் கொடுத்தது. அண்ட் லாஸ்ட்டாக நான் வந்து எனக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி எனக்கு இமேஜ் வேணும்னு கேட்டிருந்தேன்.
ஸோ அதையும் அது குடுத்துருச்சு. ஸோ டவுன்லோட் பண்ணி அந்த பேக்கிரவுண்ட் ரிமூவ் பண்ண அந்த லேடரோட இமேஜ வந்து நான் இம்போர்ட் பண்ண போறேன். ஸோ பேரலலி இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ்ல இருக்கிற இந்த DaVinci Resolveவோட லோகோ, அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ஃப்ரம் பிகினர் டூ ப்ரோ இந்த செக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்மளோட பேக்கிரவுண்டோட பிளெண்ட் பண்ணி கொண்டு வரலான்னு பார்க்குறேன். ஸோ அதுக்கு வந்து அந்த இமேஜ கிராப் பண்ணி ஒவ்வொரு செக்ஷனா பிரிக்க போறேன். லோகோ தனியா, DaVinci Resolveங்கிற வேர்ட்ஸ் தனியா, ஸ்டெப் பை ஸ்டெப் தனியா, எடிட்டர் டூ ப்ரோ தனியா, இந்த மாரி ஒவ்வொரு செக்ஷனா பிரிச்சு, அத வந்து லைட் அண்ட் கலர் குடுத்தீங்கன்னா, அந்த பேக்கிரவுண்ட் ரிமூவ் ஆகும். ஸோ மோஸ்ட்லி டார்க்கா இருக்க கலர்ஸ்லாம் வந்து லைட் அண்ட் கலர் இல்லன்னா கலர் டாட்ஜ் அந்த மாரி ஏதாச்சும் ஒரு எஃபெக்ட் குடுக்குறப்ப ரிமூவ் ஆயிடும். ஆ ஆ லைட் அண்ட் கலர்லயே ரிமூவ் ஆகுது. ஸோ நான் இத செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பொசிஷன ஓரமா தள்ளி, ஜூம இன்கிரீஸ் பண்ணி லெஃப்ட்ல தள்ளிர்றேன். ஸோ இப்போ இந்த இமேஜ்ல லோகோ மட்டும் இருக்கிற மாரி கிராப் பண்ணிக்கிறேன். அடுத்தது டூப்ளிகேட் பண்ணி லோகோ இருக்க வேண்டாம். ஆனா DaVinci Resolveவோட அந்த டெக்ஸ்ட் மட்டும் இருக்கிற மாரி கிராப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டூப்ளிகேட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கிறத மட்டும் வர மாரி கிராப் பண்ணிக்கிறேன். இந்த மாரி ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு எலிமெண்ட் வந்து லைக் டிஸ்ப்ளே ஆகுற மாரி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ChatGPT அந்த இமேஜ வந்து பேக்கிரவுண்ட் ரிமூவ் பண்ணி குடுத்துருச்சு. அத நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க எதுவும் ChatGPT கிட்டலாம் போய் கேட்க வேணாம். எல்லா இமேஜஸும் ஸ்டாக் ஃபோல்டருக்குள்ள அவைலபிளா இருக்கு. நீங்க அந்த இமேஜ் அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன் அப்படியே வந்து ரிவீல் ஆகுற மாரி இருந்தா பெட்டரா இருக்கும்னு தோணுது. ஸோ அதுக்கு என்ன பண்ண போறேன், இந்த இமேஜ வந்து 10 டைம்ஸ் டூப்ளிகேட் பண்ணி ஒவ்வொரு இமேஜ்லயும் ஒவ்வொரு ஸ்டெப் மட்டும் விசிபிளா இருக்கிற மாரி கிராப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இமேஜ்ல ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் மட்டும் விசிபிளா இருக்கும். செகண்ட் இமேஜ்ல செகண்ட் ஸ்டெப் மட்டும் விசிபிளா இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபியூ ஃப்ரேம்ஸ்லயும் ஒண்ணு ஒண்ணு அப்படியே ரிவீல் ஆகுற மாரி நம்ம வந்து எடிட் பண்ண போறோம். ஸோ மோஷன் கிராஃபிக்ஸ்லாம் வந்து ஃபியூஷன் பேஜ்ல தான் பண்ண முடியும். பட் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஓரளவு அத மேட்ச் பண்ற மாரி எப்படி எடிட் பேஜ்லயே பண்ணலாங்கிறதுக்கு தான் இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்க போது. ஸோ அந்த மாரி ஃபியூ ஃப்ரேம்ஸ் தள்ளி தள்ளி எல்லாத்தையும் கிராப் பண்ணி ஃபைனலா அந்த வீடியோ வந்து இப்படி தான் இருக்கும். And that's why in the DaVinci Resolve course, I have made in a way you learn everything step by step. ஸோ இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து டப் 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 டப்ன்னு ரிவீல் ஆகுது. அதுக்கு பதில் ஏதாச்சும் ஒரு சின்ன மோஷன் இருந்தா நல்லாருக்கும். ஸோ அதுக்கு எஃபெக்ட்ஸ்ல போய் ஏதாவது அவைலபிள் மோஷன் இருக்காங்கிற மாரி பார்க்குறேன். ட்ரையல் அண்ட் எரர் தான். ஏதாவது ஒண்ணு ஒர்க் அவுட் ஆகும், ஒண்ணு ஒர்க்கே ஆகாது. ஸோ எது நல்லா இருக்குங்கிற மாரி எல்லாத்தையும் ட்ரை பண்ணி ஃபைனலி எலாஸ்டிக் ரப்பர்ன்னு ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு. ஸோ அந்த டிரான்சிஷனையும் வந்து எல்லா இமேஜ்லயும் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுற மாரி வச்சுட்டேன். ஸோ தட் ப்ளே பண்றப்போ இந்த மாரி பியூட்டிஃபுல்லா வந்துச்சு. ஸோ இத நம்ம மேனுவலா கிராப் பண்ணியிருக்கோங்கிறது கொஞ்சம் தெரியுது. ஸோ அது தெரியாம இருக்கிறதுக்காக அந்த ஸ்டெப்ஸ அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு சைடு மட்டும் ஸ்டெப் தெரியிற மாரி இருக்கிற மாரி மூவ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு விஷயம் ஒரு ஆரோ மார்க் இருந்தா நல்லாருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதுக்கு வந்து ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் கிளிப்ப ஆட் பண்ணிட்டு, ஆரோன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ இந்த எஃபெக்ட்டும் ஒன் ஆஃப் த பேக்ஸ்ல இருக்கும். பென் ஸ்ட்ரோக் ஆரோ வந்து ஆட் பண்ணிட்டு, அதோட ஷேப்ப வந்து மாத்திக்கணும். ஸோ ஓகே இது ஃபிளிப் பண்ணா மொத்தத்தையும் ஃபிளிப் பண்ணுது அட்ஜஸ்ட்மென்ட் கிளிப்புங்கிறதால. ஸோ அப்ப அப்படி பண்ண முடியாது. ஸோ அட்ஜஸ்ட்மென்ட் கிளிப்ப டெலீட் பண்ணிட்டு ஒரு சாலிட் கலர் லேயர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சாலிட் கலர் லேயர் ஆட் பண்ணி அதுக்கு மேல அந்த ஏரோ எஃபெக்ட் யூஸ் பண்றப்போ, நம்ம வந்து காம்போசிஷன வந்து மாத்தி ஏரோ மட்டும் விசிபிளா இருக்கிற மாரி கொண்டு வரலாம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டைரக்ட்டா அந்த ஏரோ வந்து சாலிட் கலர் மேல ஆட் பண்ண முடியல. அதனால ஒரு காம்பவுண்ட் கிளிப் கிரியேட் பண்ணி அதுக்கு மேல சாலிட் கலர் ஆட் பண்ணிட்டேன். இப்ப எஃபெக்ட்ஸ் டேப்ல போயிட்டு, அந்த பென் ஸ்ட்ரோக்கோட ஆங்கிள், சென்டர், சைஸ் இதெல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இன், அவுட் எப்படி இருக்கணும் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மென்ட்ஸ்லாம் கொஞ்சம் மைல்டா பண்ணி பண்ணி நம்ம அந்த ஆரோவ வந்து கீழருந்து அந்த ஸ்டெப் மேல நோக்கி போற மாரி மாத்தப் போறோம். ஸோ ஸ்ட்ரோக் சைஸு, ஸ்ட்ரோக் ஸ்பேசிங்கு எல்லாத்தையுமே நம்மளால அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ காம்போசிட் மோட ஆடுன்னு மாத்துனோனே பேக்கிரவுண்ட் ரிமூவ் ஆயிட்டு ஆரோ மட்டும் விசிபிளா இருக்கு. ஸோ இப்போ அத ஃபிளிப்பு, ரொட்டேட்லாம் பண்ணி கீழருந்து மேல போற மாரி நம்ம மாத்திக்கலாம். ஜஸ்ட் பொசிஷன் அட்ஜஸ்ட்மென்ட்ஸ், ஜூம் அட்ஜஸ்ட்மென்ட்ஸ், ரொட்டேஷன் அட்ஜஸ்ட்மென்ட்ஸ்லாம் பண்ணி, இப்போ ப்ளே பண்றப்போ அது கீழருந்து மேல போற மாரி அழகா வந்துருச்சு. In the DaVinci Resolve course, I have made in a way you learn everything step by step. ஸோ வீடியோ ஸ்டார்ட்ல நம்ம அந்த ஃபுட்டேஜஸ் வரும் ஜஸ்ட் அப்படியே விசிபிளா இருக்கிற மாரி வச்சிருந்தோம். இந்த மாரி ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்குபை பண்ண மாரி. அத நான் கொஞ்சம் லைட்டா மாத்திட்டு
டைரக்டாக அந்த தியேட்டரோட சைடு வால்ஸில் வந்து விசிபிளாக இருக்கிற மாதிரி நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரு ஆடியன்ஸா நீங்க அழறதுக்கு முன்னாடி, சிரிக்கிறதுக்கு முன்னாடி, ஏன் ஒரு கூஸ் பம்ப்ஸை ஃபீல் பண்றதுக்கு நெக்ஸ்ட் அந்த இன்செப்ஷன் சீக்வன்ஸ் ஸ்கிராப் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு பதில் ஒரு ஷாட் ஒண்ணு நானே எடுத்தேன். ஆ இது வந்து லாகில எடுத்தது. ஃபர்ஸ்ட்டு கலர் பண்ணிடுவோம். ஆட்டோ கலர். ஓகே. ஸோ இது ஆக்சுவலி என்னன்னா, எடிட்டிங் இஸ் நாட் அபவுட் வாட் யூ ஷோ, இட்ஸ் அபவுட் வாட் யூ டிசைட் நாட் டூ ஷோ. ஸோ ஒரு எடிட்டர் வந்து கிளையண்ட்டுக்கு வந்து வீடியோவ அனுப்பிட்டு, ஆ அவங்களோட ரெஸ்பான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கான். ஒரு டைப்பிங்ன்னு வருது. அதுக்கப்புறம் அது வந்து பிளாக் அவுட் ஆயிடுது. ஸோ அந்த மாரி ஒரு சிம்பிள் சீக்வென்ஸா இத வந்து காட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ ஃபைனல் எடிட் அனுப்புறேன். டைப்பிங்ன்னு ஆப்போசிட்ல வருது. அப்படியே நம்ம ஜூம் போறோம். அப்படியே ஒரு கட் பண்றோம். அவ்வளோதான். சவுண்ட் எஃபெக்ட்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம அத வந்து நல்லா அழுத்தி உள்ள வச்ச மாரி இருக்கக்கூடாது. அந்த இடத்துல அது தேவைப்பட்டா மட்டும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ யூஸ் பண்ணுங்க. மத்தபடி சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லயே மாஸ் காட்டுறேன்னு சொல்லி எல்லா சவுண்ட் எஃபெக்ட்டையும் உள்ள கொண்டு வந்து போடாதீங்க. ஸோ நம்மகிட்ட எக்கச்சக்கமா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. இந்த லைப்ரரி ஃபுல்லா நெறைய சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. பெஸ்ட் பார்ட், திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ அதில எது உங்களுக்கு தேவையோ அத எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து மேக்ஸிமம் நெறைய ஓஷோஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் டைப் பண்றப்போ அந்த கீபோர்ட் சவுண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த காயின்ஸ் வந்து விழற சவுண்டு, அப்புறம் கிளிக் சவுண்டு இந்த மாரி நெறைய விஷயங்கள் எங்கெல்லாம் தேவைப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேக்க யூஸ் பண்ணி நீங்களும் உங்க சவுண்ட் எஃபெக்ட்ட கரெக்ட்டா அலைன் பண்ணிக்கோங்க. எங்க தேவையோ அங்க வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ல முக்கியமான விஷயம் ஓவர் டூ பண்றது. இவ்ளோ எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நெறைய சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிறாதீங்க. மிகப்பெரிய மிஸ்டேக். ஜஸ்ட் YouTubeல போயிட்டு என்னோட கோர்ஸ் வந்து நீங்க செக் பண்ணாலே YouTubeல போயிட்டு என்னோட கோர்ஸ் வந்து நீங்க செக் பண்ண ஸோ நீங்கள் எடிட் பண்ணி முடிச்ச அப்புறம் உங்கள் எடிட் பண்ண வீடியோவை ஒரு 10 to 20 டைம்ஸ் நீங்கள் அடிக்கடி பார்க்கணும். லைக் கண்டினியூஸாக பார்க்கணும்னு சொல்லலை, கொஞ்சம் கேப் விட்டு பாருங்கள். ஸோ ஒவ்வொரு தடவை நீங்கள் பார்க்குற போது உங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் தோணும். ஒரு டெக்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கலாம், சைஸ் சின்னதாக இருந்திருக்கலாம், ட்ரான்சிஷன் இதை இப்படி பண்ணியிருக்கலாம், இதுக்கு பதில் இப்படி பண்ணியிருக்கலாம், இது இங்கே ஒழுங்காக இல்லை. ஸோ ஒரு 10-20 டைம்ஸ் நீங்கள் பண்ண எடிட்டை நீங்களே பார்க்குறப்போ உங்களுக்கே நிறைய விஷயங்கள் வந்து இதை மாற்றலாம்னு தோணும். திஸ் இஸ் வேர் உங்களோட வீடியோ வந்து வேறு லெவலுக்கு மாறும். ஸோ ஜஸ்ட்டு இது முடிச்சிட்டோம், இதை போஸ்ட் பண்ணிடலான்னு டப்புன்னு போஸ்ட் பண்ணாமல் ஒரு 10 to 20 டைம்ஸ் நீங்களே கேப் விட்டு பாருங்கள். ஒரே அட்டஸ்டேஜ் பார்க்க சொல்ல ஒரு ஒரு வீடியோவை பார்த்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் வேறு ஏதோ கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அதே வீடியோவை மறுபடியும் பார்க்குறப்போ நமக்கு வேறு விஷயங்கள் தோணும். ஸோ அந்த மாதிரி நிறைய எடிட்ஸ் வந்து நான் இப்போ பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து சின்ன விஷயங்கள் தான். அது வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது. இட்ஸ் அபவுட் எக்ஸ்பீரியன்சிங் இட் அண்ட் சேஞ்சிங் இட் ஹவ் யூ நீட் இட். ஸோ அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் லாஸ்ட் மினிட்ல நீங்கள் உங்கள் வீடியோவில் கொண்டு வருவீங்க. அது ஆக்சுவலி உங்கள் வீடியோவை ஒரு வேறு லெவல் ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். ஸோ ட்ரை இட் அவுட். ஸோ ஹியர் இஸ் த ஃபைனல் வீடியோ. ஒரு ஆடியன்ஸா நீங்க அழறதுக்கு முன்னாடி, சிரிக்கிறதுக்கு முன்னாடி, ஏன் ஒரு கூஸ் பம்ப்ஸை ஃபீல் பண்றதுக்கு முன்னாடி அதை எல்லாத்தையும் ஒரு எடிட்டர் டிசைட் பண்ணியிருப்பாரு. ஸோ எடிட்டிங் இஸ் நாட் அபவுட் வாட் யூ ஷோ, இட்ஸ் அபவுட் வாட் யூ டிசைட் நாட் டு ஷோ. எடிட்டிங் கற்றுக்கணும்னு நினைக்கிற நிறைய பேர் ஒரு டூலை சூஸ் பண்ணி அந்த டூலை தான் லேர்ன் பண்ணுறாங்க, எடிட்டிங்கை லேர்ன் பண்ணுறதே இல்லை. நோ பேசிக்ஸ், நோ ஃபவுண்டேஷன், நோ ப்ராப்பர் ஒர்க் ஃப்ளோ அண்ட் ஜஸ்ட் ரேண்டம் வீடியோஸ். இது போதுமா நீங்கள் ஒரு எடிட்டர் ஆகிறதுக்கு? And that's why in the DaVinci Resolve course I have made in a way you learn everything step by step. From installation, user interface, media page, cut page, multicam editing, edit page, color grading, fusion, export, இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த series of videosல நம்ம கவர் பண்ணியிருக்கோம். And the best part, this is completely free. Just YouTubeல போயிட்டு என்னோட கோர்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணாலே போதும். நீங்கள் ஈஸியாக ஃப்ரீயாக DaVinci Resolve end to end கற்றுக்க முடியும். At the end, you are not just an editor, but a better storyteller. Hey boys, இதோட இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம்.
பட் ஐ வாண்ட் ஷோ யூ சம்திங். ஸோ இந்த கோர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. நம்மளோட DaVinci Resolve கோர்ஸ். அரௌண்ட் 7 வீடியோஸ் போட்டிருக்கோம் எல்லா செக்ஷன்ஸை பற்றியும். அதில் வந்து டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு செக்ஷனையும். ஸோ 7 வீடியோஸ் கழிச்சு இது வந்து 8th வீடியோ வேர் யூ ப்ராக்டிஸ் எடிட்டிங், வேர் ஐ ஷேர் த ஸ்டாக் ஃபுட்டேஜ், என்னோட டாக்கிங் ஹெட் ஃபுட்டேஜ், எஃபெக்ட்ஸ், ட்ரான்சிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்து இதை யூஸ் பண்ணி இப்படி எடிட் பண்ணுங்கன்னு நான் கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 7 வீடியோஸும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே டுட்டோரியல் வீடியோஸ் இந்த மாதிரி போடுறப்போ அந்த அளவுக்கு வியூஸ் போகாது. பட் லக்கிலி ஐ எம் ஏபிள் டு see குட் அமௌண்ட் ஆஃப் வியூஸ் இன் தீஸ் வீடியோஸ் கம்பேர்ட் டு மை அதர் வீடியோஸ். இப்போ இந்த எடிட் பேஜோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 3.5K இருக்குது, 1.5K, கட் பேஜ் வந்து 2.5, மீடியா பேஜ் 1.8, 2.5, 3.3 இந்த எல்லாமே வந்து தௌசண்ட்ஸில் இருக்குது. விச் மீன்ஸ் லைக் ஒருத்தங்க வந்து ஒரு வீடியோ பார்க்க ஆரம்பித்து ஹி வாண்ட்ஸ் டு கண்டினியூ வித் த கோர்ஸ். அப்படி தான் அந்த மாதிரி வரும். என்னோட ரெகுலர் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா 200, 300 வியூஸ் தான் இருக்குது. பட் நம்ம கோர்ஸ்க்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். ஸோ இன்னும் சூப்பராக நம்ம வந்து இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி DaVinci Resolveோட ஃபுல் வெர்ஷனை வந்து பை பண்ணி அதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு இருக்குது. ஸோ எனிதிங் யூ கேன் டூ த்ரூ கிஃப்ட்ஸ் ஆர் வாட் எவர் ஆப்ஷன்ஸ் யூடியூப் ஹேஸ், யூ கேன் ஜஸ்ட் send to me in case if you wish to. ஸோ எஸ் பாய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ட்ரைபில் சேர்ந்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். until then, bye bye.